everybody, very good evening. This is Sam, the Chief Mentor from Destiny Reinventing Education. ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு லைவ் கிளாஸ் போச்சு, நல்லபடியாக போச்சு, எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதில் சில பேர் எனக்கு டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க, நான் அதுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் வெல்கம் பேக் டு மை கிளாஸ் அகெயின் டுடே. இன்னைக்கு வந்து நம்ம ஒன்ஸ் அகெயின் இன்னொரு டாப்பிக்கோட நம்ம வர போகிறோம். நீங்கள் ஏற்கனவே தமிழில் பார்த்துருப்பீங்க, ஆஸ் வெல் அஸ் கீழே இருக்க டைட்டிலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம கிளாஸ் 10ல் இருக்க லைஃப் ப்ராசஸ்ன்ற சாப்டர் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி முதல்ல நான் செக் பண்ணிக்கிறேன், பிகாஸ் லெட் மீ செக் வெதர் ஐ அம் ஆடியபிள். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், என்னோட வாய்ஸ் கிளியராக கேட்குதா? குட் ஈவினிங் ஜாவிஸ், ஹவ் ஆர் யூ? என் வாய்ஸ் கேட்குதா கிளியரா? கேன் யூ ப்ளீஸ் கன்ஃபார்ம் மீ இன் கமெண்ட்? லெட் மீ செக் தட். எஸ், இட் சீம்ஸ் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நான் நிறைய நேரம் வெயிட் பண்ண வைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஆஸ் பர் த பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட கிளாஸ். ஸோ பிஃபோர் தட் லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். இன்னைக்கான ஸ்க்ரீன் நம்ம ஷேர் பண்ணிட்டு we can get started. So where is the screen? Where is the screen? Where is the screen? Yes, I got it. Okay, I hope it is visible for you. எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். Let me check that. Let me check that in my device. Is that visible? Okay, perfect. Okay, so ready? Class start பண்ணலாமா நம்ம? Yes. So everybody, hi everybody, this is Sam, the Chief Mentor from Destiny Reinventing Education. என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். Destiny Reinventing Education அப்படின்ற ஒரு EdTech ஆர்கனைசேஷனில் நான் ஒரு சீஃப் மென்டராக இருக்கேன். அண்ட் நான் இன்னைக்கு உங்களுக்கு சயின்ஸில் பயாலஜியில் வர ஒரு டாபிக் லைஃப் ப்ராசஸ்ன்ற கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ இது கிளாஸ் 10ல் வருது. இது கிளாஸ் 10 சிபிஎஸ்சிலையும் வருது, செமஸ்டர் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த சாப்டர் வந்து வருது. அண்ட் இந்த லைஃப் ப்ராசஸ்ன்ற சாப்டரில் இருக்கிற ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இந்த சாப்டர் படிக்கணும் நம்ம உட்காரும் போது இந்த சாப்டர்லேருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்களோ அந்த கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு டோட்டலி ஒரு 30 to 33 கொஷின்ஸ் நான் வச்சிருக்கேன். அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் லைன் பை லைனாக கொஷினை படித்து அதுக்கான ஆன்சரை படித்து உங்களுக்கு அது புரிய வைக்க போகிறேன். அப்படி தான் இந்த கிளாஸ் போக போகுது. இது கம்ப்ளீட்லி ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் கிளாஸ் ஐ ஹேவ் சர்டன் கிரவுண்ட் ரூல்ஸ். ஆஸ் யூஷுவல் என்னோட ரெகுலராக அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் என்னோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கு 100% 200% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸோ அந்த ரூல் என்ன அப்படின்றது நான் ஒன் பை ஒன் நான் சொல்லுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் மேக் ஷோர் யூ ஹேவ் நோட் பேட் அண்ட் பென் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஒரு நோட் பேட் அண்ட் பென் வச்சுட்டு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் நடக்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது புரியல இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டாபிக், அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த நேரத்தில் ஸ்க்ரீன்ல என்ன டாபிக் விசிபிளா இருக்கும் அது எல்லாமே உங்க நோட்ல இமீடியட்டா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் அந்த நோட்டில் எழுதிருப்பீங்க இல்லையா, அது எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவேன். கால் பேக் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன், உங்கள் கூட அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் டிஸ்கஷன் பண்ணுவேன். தென் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ன்ற டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் ஜாயினிங்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஆர் நாட் ஜாயின் த குரூப். ஆஸ் வெல் அஸ் என்னோட கான்டாக்ட் நம்பர் அதில் இருக்கு. டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் டவுட்ஸை சென்ட் பண்ணுங்க அண்ட் ஐ வில் ரெஸ்பாண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரூல் நம்பர் 1. நோட் பேட் அண்ட் பென் வச்சுக்கணும், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கணும். அண்ட் த ரூல் நம்பர் 2 இஸ் மேக் ஷோர் யூ வியர் ஹெட்ஃபோன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கோங்க, ஹெட்ஃபோன்ஸை வியர் பண்ணுங்க. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் உங்களை இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பக்கத்தில் டிவி ஓடக்கூடாது, நம்மகிட்ட யாரும் பேசக்கூடாது, நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இதெல்லாமே அடுத்த ஒரு 45 மினிட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த 40 to 45 மினிட்ஸ் அடுத்து நீங்கள் குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாப்டர் நீங்கள் ஒன் ஷாட்ல ஃபுல்லாக படிச்சிடலாம். இதுக்குள்ளே இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போறீங்க, பிகாஸ் இதுவே ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். தென் ஸோ இதுதான் என்னோட ரூல் நம்பர் 2. அண்ட் ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, இன்கேஸ் நான் கிளாஸ் எடுக்கும் போது நான் ஏதாவது கேட்குறேன் அப்படின்னா ட்ரை டு ஆன்சர் மீ இன் கமெண்ட் பாக்ஸ். கமெண்ட்ல அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுங்க. ரைட் ஆர் ராங் டசன்ட் மேட்டர். ஐ வாண்ட் யுவர் 100% பார்ட்டிசிபேஷன். ஓகே, இந்த 3 கிரவுண்ட் ரூல்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஐ கேன் கிவ் யூ அஷூரன்ஸ் தட் இந்த ஒரு டைம் ஒரு குவாலிட்டியான டைம் இருக்கும். நல்லா சூப்பரா இந்த சாப்டர்ல இருக்க அமேசிங்கான கான்செப்ட்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க வித் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் சொல்லி தர போறேன். ஸோ தட் இந்த கொஸ்டின்ஸ் நாளை பின்ன உங்களுக்கு எக்ஸாம்லயோ இல்லை டெஸ்ட்லயோ கேட்டாங்க அப்படின்னா ஃபுல் மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். தென் ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள நம்ம போயிடலாமா? ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு நம்ம பார்த்துடலாம். Why is diffusion insufficient to meet the oxygen requirement of multicellular organisms like humans?
முதல்ல இந்த கொஸ்டின்ல நம்ம டிஃப்யூஷன்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் என்னன்றது நமக்கு புரியும். டிஃப்யூஷன்னா என்ன அப்படின்றது ஐ ஹோப் 9th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது 9th ஸ்டாண்டர்ட்ல இதை பத்தி ஒரு டெஃபினேஷன் கூட வந்துருந்துச்சு. உங்கள நிறைய பேர் அதை படிச்சிருப்பீங்க, சில பேர் மேபி மறந்துருப்பீங்க. நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். டிஃப்யூஷன்னா ஒண்ணுமே கிடையாது, ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். அதுதான் வந்து நம்ம டிஃப்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட்னா இன்ஸ்டன்டா இமீடியட்டா வந்து மூவ் ஆகுறது ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு. இதை தான் நம்ம டிஃப்யூஷன் நம்ம சொல்லுவோம். இதை பத்தி நான் டீட்டெயிலா பேச விரும்பல, பிகாஸ் கிளாஸ் 10ல ஆல்ரெடி நீங்க படிச்சது தான் இது. ஓகே, ஸோ இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம மனுஷங்க நம்மலாம் வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், கரெக்டா? நம்ம வந்து ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் இருக்க ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம். அந்த காத்து உள்ள போயிட்டு வெளில வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது. ஸோ நம்ம சுவாசிக்கிறதுக்காக நம்ம ஏன் எஃபர்ட் போடுறோம்? ஏன் டிஃப்யூஷன்லேயே வந்து காத்து உள்ள போயிட்டு வெளில வர மாட்டேங்குது? பிகாஸ் வெளியில வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, நம்ம பாடிக்குள்ள லோவர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு அந்த ஆக்சிஜன் மூவ் ஆக வேண்டியதானே? நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்ஸ்க்கும் எல்லா செல்ஸோட ரிக்வயர்மெண்ட்ஸும் அந்த ஆக்சிஜன் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதானே? எதனால நம்ம சுவாசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றதான் இங்க கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணோம். நம்ம பாடியில இருக்க எல்லா செல்ஸுமே அட்மாஸ்பியரிக் ஏரோட கான்டாக்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்மளோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்கிற சில செல்ஸ் மட்டும் தான் அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனோட கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ அதை தாண்டி இருக்க ரெஸ்ட் ஆஃப் த செல்ஸ், நம்ம பாடிக்குள்ள நிறைய டிஷ்யூஸ் இருக்கு, நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டிஷ்யூஸால மேட் ஆனது, அந்த டிஷ்யூஸ் எல்லாம் செல்ஸால மேட் ஆனது. ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு ஆக்சிஜன் ப்ராப்பரா போய் சேரணும் அப்படின்னா நமக்கு டிஃப்யூஷனால நமக்கு வந்து நியூட்ரிஷன் கிடைக்காது. டிஃப்யூஷனால நம்மளால உயிர் வாழ முடியாது. நம்ம பிரீத் பண்ணி நம்ம அந்த ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி அந்த ஆக்சிஜன் நம்ம பிளட்டோட கலந்து நம்ம பிளட் பாடியில் இருக்க எல்லா செல்ஸ்க்கும் கொண்டு போயிட்டு அந்த ஆக்சிஜனை போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்மளால உயிர் வாழ முடியும். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுதான். அண்ட் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நான் சொன்னது எக்ஸ்பிளனேஷன் இங்க எப்படி எழுதிருக்கு நான் ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கொஸ்டின் கூட நம்ம போயிடலாம். டன். ஸோ இங்க என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர், இன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் லைக் ஹியூமன்ஸ். மல்டி செல்லுலர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஒரே ஒரு செல்லால ஒரு ஆர்கானிசம் மேட் ஆயிருக்குன்னா அது யூனிசெல்லுலர். நிறைய செல்ஸால ஒரு ஆர்கானிசம் உருவாகி இருக்குன்னா அது மல்டி செல்லுலர். நம்ம ஹியூமன் பீங்ஸ் நம்ம பாடியில மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, அண்ட் வி ஆர் நோன் அஸ் மல்டி செல்லுலர். ஸோ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் லைக் ஹியூமன்ஸ், all the body cells are not in direct contact with the surrounding environment. Therefore, every cell of the body will not get oxygen as per the need by the process of diffusion from the environment. So இப்போ புரியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளனேஷன் இப்போ புரியுதா? அண்ட் அடுத்த பாயிண்ட் இருக்கு, therefore diffusion is insufficient to meet the oxygen requirement of the multicellular organism. நம்ம பாடியில ஆக்சிஜனோட ரிக்வயர்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கோ அது வந்து டிஃப்யூஷனால திருப்தி பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம எஃபர்ட் போட்டு ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வருது. டன். ஸோ இதுதான் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த ரெண்டாவது கொஸ்டினுக்குள்ள நம்ம போயிடலாம். வாட் இஸ் த செகண்ட் கொஸ்டின்? வாட் கிரைட்டீரியா டு வி யூஸ் டு டிசைட் வெதர் சம்திங் இஸ் அலைவ்? அதாவது ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அந்த ஆர்கானிசம் உயிரோட தான் இருக்கா அப்படின்றது எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத எங்க கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஒரு இப்போ உங்க சுத்தியே வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்கு. ஒரு நாய் இல்ல பூனை, டாக் இல்ல கேட் இல்ல கவ், எந்த அனிமலை வேணா பாருங்க, இல்ல ஹியூமன் பீங்க பாருங்க, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்றது எதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? அவங்க மூச்சு வாங்குறாங்களா இல்லையான்னு பார்த்து தானே கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. பிரீத்திங் பண்றாங்களா இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் இதுக்கான ஆன்சர் என்ன? பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன். பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன் அவங்களுக்குள்ள நடக்குதான்றதை பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் நாட் ஒன்லி ஹியூமன்ஸ், நாட் ஒன்லி அனிமல்ஸ், ஆல்சோ பிளான்ட்ஸ் கூட ரெஸ்பிரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்றத எதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா, ஆர் தே டூயிங் ரெஸ்பிரேஷன், அவங்க பிரீத்திங் பண்றாங்களா, ரெஸ்பிரேஷன் அங்கே நடக்குதான்றதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். இங்க எப்படி எழுதிருக்குன்றதை நம்ம படிக்கலாம். The main criteria used to decide whether something is alive or breathing and respiration. However, living beings also show growth and movement. Not only respiration, also living organisms எல்லாம் grow கூட ஆகும். கரெக்டா? ஆரம்பத்துல குட்டியா இருக்கும், போக போக வந்து அதோட சைஸ் பெருசாயிட்டே போகும். ஸோ க்ரோ ஆகுறது பிளஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, இதுவும் வந்து நமக்கு காட்டி கொடுக்கும் ஒரு ஆர்கானிசம் வந்து உயிரோட தான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அசைவு இருந்துச்சுன்னா ஒரு ஆர்கானிசம்ல இது உயிரோட தான் இருக்கு, அசைவே இல்லை ரொம்ப நேரத்துக்குன்னா ஒரு வேலை இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்ட்? ஸோ அசைவு மீன் growth அண்ட் மூவ்மெண்ட் இது வந்து இருக்குதா, பட் மேஜர் வந்து பிரீத்திங். பிகாஸ் சில ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகாது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம், சில ஆர்கானிசம் மூவ் பண்ணாது, ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்டேபிளா நிற்கும். ஸோ இந்த மாதிரி கூட சில வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் பிரீத்திங்ன்றது காமன் டு ஆல், எல்லாத்துலயும் வந்து காமனா இருக்கு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்மளோட ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். வாட் ஆர் த அவுட் சைட் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் பை அன் ஆர்கானிசம்?
ஆர்கானிசம் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுது வளர்றதுக்கு மீன் உயிர் வாழ்றதுக்கு அப்படின்னு தான் என் கொஸ்டின் இருக்கு. ஸோ இங்க என்ன அதுக்கான ஆன்சர் அப்படின்னா எனி ஆர்கானிசம்ஸ் யூசஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஆஸ் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எந்த லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி உயிர் வாழ்றதுக்காக ஆர்கானிக் மாலிகூல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்குது. ஆர்கானிக் அப்படின்னா இயற்கையாக இருக்கிற சில மாலிகூல்ஸ். இயற்கையில் என்ன மாதிரியான மாலிகூல்ஸ் இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன்றது O2 அப்படின்ற ஒரு மாலிகூல் இருக்கு. நைட்ரோஜன் இருக்கு, as well as H2O வாட்டர் கண்டென்ட் இருக்கு. குளுக்கோஸ் C6H12 இந்த குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்ம்ல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அது இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே எந்த லிவிங் ஆர்கானிசம்ஸாக இருந்தாலும் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸை ரா மெட்டீரியல்ஸை எடுத்துக்குது. ரா மெட்டீரியல்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி நியூட்ரிஷன் அதுலேருந்து எடுத்துக்குது. ஓகே, ஸோ ஹெட்ரோட்ராஃப்ஸ் யூசஸ் ஃபுட் அண்ட் ஆட்டோட்ராஃப்ஸ் யூசஸ் கார்பன் டை ஆக்சைடு, மினரல்ஸ் அண்ட் வாட்டர்ஸ். ஹெட்ரோட்ராஃப்ஸ் அப்படின்னா எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் தன்னோட நியூட்ரிஷனுக்காக இன்னொரு லிவிங் ஆர்கானிசமை நம்பிட்டு இருக்கோ, டிபெண்ட் பண்ணியிருக்கோ, எதிர்பார்த்துட்டு இருக்கோ, அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஹெட்ரோட்ராஃப்னு நம்ம சொல்லுவோம். ஆட்டோட்ராஃப் அப்படின்னா எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் தனக்கான நியூட்ரிஷனை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குதோ, மற்ற லிவிங் ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணாம, அதெல்லாம் நம்ம ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அது ஃபாலோ பண்ற கேட்டகரியில் இருக்க ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம ஆட்டோட்ராஃப்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஹெட்ரோட்ராஃப்ஸ் வந்து ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணுது. ஆட்டோட்ராஃப்ன்றது கார்பன் டை ஆக்சைடு, மினரல்ஸ் அண்ட் வாட்டரை கன்சியூம் பண்ணுது. ஸோ ஆட்டோட்ராஃப்ஸ் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு, மினரல்ஸ் அண்ட் வாட்டர் கன்சியூம் பண்ணி தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறதுக்காக. அண்ட் ஹெட்ரோட்ராஃப்ஸ் வந்து இந்த ஆட்டோட்ராஃப்ஸே ஃபுட்டாக வந்து கன்சியூம் பண்ணிக்குது. தென் ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம வந்து 3 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஜம்ப் ஆன் டு த 4th கொஸ்டின். வாட் ப்ராசஸ் வுட் யூ கன்சிடர் எசென்ஷியல் ஃபார் மெயின்டைனிங் லைஃப்? ஒரு லிவிங் ஆர்கானிசம் உயிர் வாழணும் அப்படின்னா, லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றது தான் இங்கே கேள்வி. மொத்தம் 4 ப்ராசஸ் தான் நமக்கு தேவை. அந்த 4 ப்ராசஸ் என்னன்னா நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்கிரீஷன். இந்த 4 ப்ராசஸ் தான் நம்ம லைஃப் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். அண்ட் அதுதான் நம்ம சாப்டரோட நேம். இன்னைக்கான டாபிக்கோட நேம் லைஃப் ப்ராசஸ். ஒரு லிவிங் ஆர்கானிசம் உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? 4 ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 நியூட்ரிஷன். ஃபுட்டு லைக் நியூட்ரிஷன்னா நம்ம பாடிக்கு எனர்ஜி தேவை இல்லையா? இப்போ நீங்க மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டாதான் மொபைல் ஃபோன்ல சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். சார்ஜ் ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சார்ஜ் ஏற்றணும்ல, ஏற்றினாதானே ஃபோன் வந்து ஒர்க் ஆகும், அப்போதானே யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும், சில வேலைகள் பண்ணணும், உயிர் வாழணும் அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கானிசம்க்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க இப்போ ப்ரீவியஸா இந்த 3 கொஸ்டின்ஸ் படிக்கும் போதே புரிஞ்சிருப்பீங்க. நம்ம வந்து சில விஷயங்களை வந்து கன்சியூம் பண்றோம் டு கெட் எனர்ஜி, நியூட்ரிஷனுக்காக. அதுதான் வந்து நம்ம நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம இருக்கிற அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம தன்னோட பாடிக்குள்ள நம்ம நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம். நம்ம தன்னோட பாடிக்குள்ள ஒரு எனர்ஜி டெவலப் பண்றோம் அப்படின்னா அதுதான் நம்ம நியூட்ரிஷன் நம்ம சொல்லுவோம். ஹெல்த் அண்ட் எனர்ஜி டெவலப் பண்ணுறது தான் நியூட்ரிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து லைஃப் ப்ராசஸ்ல இருக்க ஒரு டாபிக். ரெண்டாவது வந்து ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா பிரீத் பண்றது, மூச்சு வாங்குறது, பிரீத் பண்றது, லைக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், ஆக்சிஜன் உள்ள போறது, கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். மூணாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா நம்ம பாடிக்குள்ள இப்போ ஹார்ட் இருக்கு, அந்த ஹார்ட் வந்து நம்ம செஸ்ட் கிட்டே இருக்கு. ஆனா உங்க ஹார்ட் வந்து செஸ்ட் கிட்ட இருந்தாலும் உங்க காலோட கடைசி விரல் வரைக்கும் பிளட் வந்து போய் ரீச் ஆகுதுன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் நம்ம ஹார்ட் பண்ற அந்த பம்ப் தான். நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ்ல அந்த ரத்தம் என்ன ஆகுதுன்னா கீழே நம்ம பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் போய் ரீச் ஆகுது. அண்ட் பிளட் மட்டும் ரீச் ஆகல, அந்த பிளட்ல நமக்கு வேண்டிய நியூட்ரிஷன் இருக்கு, அந்த பிளட்ல நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் இருக்கு. ஸோ நம்ம பிளட் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அண்ட் கார்பன் டை ஆக்சைடை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகே, ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதை பத்தி நம்ம பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷன் என்னன்னா நம்ம வெறும் இன்டேக்ல கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம், இன்டேக்ல வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், இன்டேக்ல நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் நியூட்ரிஷனுக்காக. எல்லாமே உள்ளே போயிட்டே இருக்கு. உள்ள போனது மறுபடியும் வெளில வரணும் இல்லையா? வெளில வந்தா தானே மறுபடியும் புதுசா உள்ள போகும். ஸோ வெளில போற ப்ராசஸ் தான் நம்ம எக்ஸ்கிரீஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் உயிர் வாழணும் அப்படின்னா 4 ப்ராசஸஸ் தேவை. அந்த 4 ப்ராசஸஸ் நம்ம லைஃப் ப்ராசஸஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் முதல் வந்து நியூட்ரிஷன், ரெண்டாவது வந்து ரெஸ்பிரேஷன், மூணாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், நாலாவது எக்ஸ்பிரேஷன். இந்த 4 கான்செப்ட் தான் இந்த சாப்டர் ஃபுல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. இது ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் ரீகால் பண்ணிடுறேன். தென் அடுத்த கொஸ்டின்குள்ள நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்? ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனுக்கும் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது இங்கே கேட்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணும். இட் ஓன்ட் டிஸ்டர்ப், இட் ஓன்ட் டிபெண்ட் ஆன் எனி அதர் லிவிங் ஆர்கானிசம். பட் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படி கிடையாது. ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனுக்கு தன்னோட ஃபுட் தனக்கு வேணும் அப்படின்னா அது இன்னொரு லிவிங் ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா
பிளான்ஸ் எல்லாமே ஆட்டோட்ராஃபிக், நம்ம ஹியூமன்ஸ் இல்ல அனிமல்ஸ் எல்லாமே ஹெட்ரோட்ராஃபிக். எதை வச்சு இதை சொல்றோம்? பிளான்ஸ் என்ன பண்ணுது, பிளான்ஸ்க்கு ஒரு உணவு தேவைப்படுது. பிளான்ஸ் க்ரோ ஆகணும் அப்படின்னா பிளான்ஸ் வந்து இன்னொரு லிவிங் ஆர்கானிசமை கில் பண்ணல, இன்னொரு லிவிங் ஆர்கானிசமை ஃபுட்டா எடுத்துக்கல. பிளான்ட் என்ன பண்ணுது, சன் கிட்ட இருந்து சன்லைட் எடுத்துக்குது, சாயில்ல இருந்து ரூட்ல மீன் சாயில்ல இருக்கிற வாட்டர் வித் மினரல்ஸ் வந்து எடுத்துக்குது, அண்ட் அட்மாஸ்பியர் இருக்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணி அது மூலமா அது தன்னோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது, குளுக்கோஸை ப்ரிப்பேர் பண்ணுது, ஸ்டார்ச் ஆர் குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுது. அண்ட் அது ப்ரிப்பேர் பண்ண பிறகு அதை வச்சு தான் அந்த பிளான்ட் வந்து முன்னேறது, க்ரோ ஆகுது, டெவலப் ஆகுது. கரெக்ட்? இதுதான் பிளான்ட். ஸோ தே டோன்ட் டிபெண்ட் ஆன் எனி அதர் லிவிங் ஆர்கானிசம். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். பட் வாட் அபவுட் அஸ், நம்ம ஹியூமன்ஸோ அனிமல்ஸோ நம்ம என்ன பண்றோம்? வி வாண்ட் ஃபுட். நமக்கு ஒரு ஃபுட் வேணும்னா நம்ம சன்லைட்டை வச்சு நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி வாட்டர் மினரல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? நம்மளால முடியாது. நம்ம அது பண்றது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு பிளான்ட்டே ஃபுட்டா எடுத்துப்போம். இல்ல பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், சீரியல்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபுட்டா நம்ம கன்சியூம் பண்றோம். இல்லைனா இஃப் யூ ஆர் நான் வெஜிடேரியன், யூ ஆர் ஈட்டிங் அன் அனிமல், தட் அனிமல் இஸ் டிபெண்டன்ட் ஆன் திஸ் பிளான்ட்ஸ். ஸோ நீங்க எந்த அனிமலை சாப்பிட்றீங்களோ அந்த அனிமல் ஏதோ வகையில் இந்த பிளான்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. கரெக்ட்? So depending on other living organism for the consumption of food and nutrition, getting nutrition na adellame heterotrophs. Autotrophs na preparing their own food are known as autotrophs. Idha adukana vidyasam na explain panniten. Ipo inga enna irukundradha நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாம். So autotrophic nutrition, the first point, in this mode of nutrition an organism makes or synthesizes its own food. na ஏற்கனவே சொன்னதா. இங்க என்ன இருக்கு? In this mode of nutrition an organism cannot make or synthesize its own food. சரி, சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க, ஆமா நம்ம ஏன் சார் பிளான்ட்ஸ் மாதிரியே வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ண மாட்டோம், நம்ம ஏன் பிளான்ட்ஸ் மாதிரியே வந்து சன்லைட் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ரூட்ஸ்ல இருந்து லைக் சாயில்ல இருக்கிற வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளே நம்மளோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி உயிர் வாழலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா நம்மளால அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாது. காரணம் என்னன்னா பிளான்ட்ஸ் கிட்ட குளோரோஃபில் இருக்கு, நம்ம கிட்ட குளோரோஃபில் கிடையாது. குளோரோஃபில்ன்றது கிரீன் பிக்மெண்ட், அந்த இடத்துல தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். நம்ம கிட்ட குளோரோஃபில் கிடையாது. நம்ம கிட்ட ஹீமோகுளோபின் இருக்கு, அந்த ஹீமோகுளோபின்ல தான் ஆக்சிஜன் வந்து டிராவல் ஆகிட்டு போகுது. அது எல்லாமே வந்து நம்ம லேட்டரா நம்ம படிச்சு பார்த்து கத்துக்கலாம். தென் அடுத்த எங்க பாயிண்ட் என்ன இருக்கு? செகண்ட் பாயிண்ட், organisms use simple inorganic materials like carbon dioxide, water and synthesize their food in presence of sunlight. So photosynthesis ஓட process தான் இங்க எழுதிருக்காங்க. இங்க நம்ம என்ன இருக்குன்னு சொல்றோமோ அது இந்த ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்ல இல்லன்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ அதுதான் இங்க இருக்கு. Organism cannot make their own food from simple inorganic matter and depend on other organism for their food. Okay, so ரெண்டுத்துக்கும் இதுதான் அங்க டிஃபரன்ஸ். அண்ட் அடுத்து நம்ம தேர்ட் பாயிண்ட் பார்த்துடலாம். ஆல் கிரீன் பிளான்ட்ஸ் அண்ட் சம் algae undergo this mode of nutrition. ஸோ எல்லா கிரீன் பிளான்ட்ஸுமே அண்ட் சம் algae வந்து இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுது. அண்ட் இங்க என்ன இருக்குன்னா all the animals, most bacteria and fungi undergo the mode of nutrition, heterotrophic nutrition follow பண்ணுது. ஸோ எல்லா பிளான்ட்ஸுமே வந்து தான் ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இல்லை, அங்க ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. there are some limited plants which also depends on, which are also known as heterotrophic nutrition, which also follows heterotrophic nutrition. because இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்செக்டிவோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட் என்ன பண்ணுன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஓப்பனா இருக்கும் போது அதோட கலர் பார்த்து அட்ராக்ட் ஆகி இன்செக்ட் இல்ல ஹனி பீ அது மேல வந்து உட்கார்ந்தோடனே டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிக்கும். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணா இப்போ உள்ள மாட்டிக்கிட்டு இருக்க அந்த இன்செக்டை நல்லா ஸ்குவாஷ் பண்ணி பிழிஞ்சு அதுக்குள்ள இருக்க நியூட்ரிஷன்லாம் சக் பண்ணி அப்படி கூட உயிர் வாழும் சில பிளான்ட்ஸ் எல்லாமே. ஸோ எக்ஸப்ஷனல் கேஸ்ல 1-2 பிளான்ட்ஸ் இருக்கு. அது இந்த சாப்டர் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். தென் அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் 6th கொஸ்டின். ஸோ நம்ம 5 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி வெரி குட், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம அடுத்த 6வது கொஸ்டின்குள்ள போயிடலாம். 6th கொஸ்டின் இருக்கு, where do plants get each of the raw materials required for photosynthesis? இப்போ photosynthesis பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன் சன்லைட் நமக்கு வேணும்னு சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடு வேணும்னு சொன்னேன், வாட்டர் வித் மினரல்ஸ் வேணும்னு சொல்றேன். ஒரு பிளான்ட்க்கு இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குதுன்ற அந்த கேள்வி இருக்கு. இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான், அதுக்கான ஆன்சரும் ரொம்ப ஈஸி தான். கார்பன் டை ஆக்சைடுங்கிறது அட்மாஸ்பியர்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட்ஸ் என்ன பண்ணும்னா ஸ்டொமேட்டா வழியா உள்ளே வந்து எடுத்துக்கும். ஸ்டொமேட்டா வழியா என்ன பண்ணும், உள்ளே வந்து எடுத்துக்கும். சி வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், கரெக்டா? நமக்கு வந்து வெளியில இருக்க ஆக்சிஜன் உள்ள போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளில போறதுக்கு ஒரு பாத்வே இருக்கு. அது என்ன பாத்வே அப்படின்னா நம்மளோட நோஸ் தான். நம்ம நோஸ்ல இருக்க அந்த நோஸ்டில்ஸ், அந்த ஓட்டை வழியா நம்மளோட ஆக்சிஜன் உள்ள போகுது அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது. கரெக்ட்? அதே மாதிரி பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளான்ட்டோட லீவ்ஸ்ல மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பாத்தீங்கன்னா குட்டியா வந்து போர்ஸ் இருக்கும். போர்ஸ்னா சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டொமேட்டால வந்து காட் செல்ஸ் இருக்கு. தட் இஸ் அந்த காட் செல் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். அது ஓப்பன் ஆகும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கும். லைக் கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகும், ஆக்சிஜன் வெளில போகும்.
ஸோ இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நடக்கும். இது வந்து பிளான்ட்ஸ்ல நடக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எப்படி போகுதுன்னா பிளான்ட் கெட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த என்விரான்மெண்ட் தட் இஸ் அட்மாஸ்பியர் த்ரூ ஸ்டொமேட்டா. ஸோ முதல் முடிஞ்சிச்சா? ரெண்டாவது, சரி சார் பிளான்ட்டுக்கு வாட்டர் எங்கிருந்து கிடைக்குது? ரொம்ப சிம்பிள், ரூட்ஸ்ல இருந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துது. அதுதான் அதுக்கான ஆன்சர். பிளான்ட் அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் த சாயில் த்ரூ ரூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டு லீவ்ஸ். லீவ்ஸ்ல தான் குளோரோஃபில் இருக்கு. அந்த குளோரோஃபில்ன்றது கிரீன் பிக்மெண்ட். அந்த கிரீன் பிக்மெண்ட் இருக்கிற இடத்துல குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். இப்போ நம்ம வீட்டுல கிச்சன்ல தான் நம்ம ஃபுட்டு குக் பண்றோம். கரெக்ட்? நம்ம வீட்டுல கிச்சன்ல தான் ஃபுட்டு குக் பண்றோம். வெளியில நீங்க வந்து கடையில போயிட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கினீங்கன்னா அது வாங்கிட்டு கிச்சன் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிடணும். கிச்சன்ல தான் அதுக்கான ஃபுட் ப்ரிப்பரேஷன் நடக்கும். கரெக்ட்? அதே போல தான் ஒரு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு வேண்டிய கார்பன் டை ஆக்சைடா இருந்தாலும் சரி, வாட்டரா இருந்தாலும் சரி, மினரல்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்க போய் சேரணும்? கிரீன் கலர் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அங்கதானே குளோரோஃபில் இருக்கு, அங்கதானே போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அங்க வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகி முடியும், அங்க வரைக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் வந்து சாயில்ல, அதாவது ஒரு பெரிய பிளான்ட் இருக்கு, பெரிய ட்ரீ இருக்குன்னா சாயில்ல இருக்க அந்த ஈரத்தனத்தை அந்த பிளான்ட் வந்து சக் பண்ணி என்ன பண்ணணும்னா மேலே சென்ட் பண்ணும். எங்க சென்ட் பண்ணணும்னா லீவ்ஸ் வரைக்கும் சென்ட் பண்ணும். ஸோ பிளான்ட்டுக்கு வாட்டர் எப்படி சப்ளை ஆகுதுன்னா சாயில்ல இருந்து லீவ்ஸ் வரைக்கும் போகுது. அது எது வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ள வந்து சில வெசல்ஸ் இருக்கு. நம்ம பாடியில எப்படி நரம்பு இருக்கு, நர்வ்ஸ் இருக்கு. கரெக்டா? நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் வந்து குத்தணும் அப்படின்னா நம்ம நரம்புல பார்த்து இன்ஜெக்ஷன் குத்துறாங்க. குத்தணும்னா அந்த நரம்புல ஓடுற பிளட்லோட சேர்ந்து அந்த இன்ஜெக்ஷன்ல இருக்க மெடிசனும் நம்ம பாடிக்குள்ள டிராவல் ஆகுது. கரெக்ட்? அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்குள்ளேயோ ட்ரீஸ்குள்ளேயோ உள்ள வந்து வெசல்ஸ் இருக்கு. வாஸ்குலர் பண்டல்ஸ் நம்ம சொல்லுவோம். அதுல வந்து ஜைலம் அண்ட் ஃப்ளாயம் ஒன்று இருக்கு. அதுல ஜைலம் அப்படின்ற வெசல்ல என்ன ஆகுதுன்னா இந்த வாட்டர் சாயில்ல இருந்து பிளான்டோட லீவ்ஸ் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகுது. தென் ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட்கான ஆன்சர். மூணாவது வந்து சன்லைட். அஃப்கோர்ஸ் சன்லைட், சன்ல இருந்து கிடைக்கிற லைட், சன்ல இருந்து கிடைக்குது. அண்ட் அடுத்து வந்து குளோரோஃபில். குளோரோஃபில்ன்றது இட் இஸ் present in chloroplast found in the green leaves and green parts of the plant. ஒரு பிளான்ட்டோட கிரீன் லீவ்ஸ் அண்ட் கிரீன் பார்ட்ஸ் எங்கெங்க இருக்குதோ அந்த இடத்துல குளோரோஃபில் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் நம்ம வித்வுட் எனி ஃபர்தர் நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ள நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன இருக்கு? 6th கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 7th கொஸ்டின்குள்ள வந்துட்டோம். 7th கொஸ்டின்ல என்ன இருக்கு? வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஆசிட் இன் அவர் ஸ்டமக்? நம்ம ஸ்டமக்குள்ள ஆசிட்க்கு என்ன சார் வேலை அப்படின்றது கேள்வி. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஸ்டொமக்குள்ள வந்து HCl இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குன்னு நம்ம தெரியும். எதுக்கு ஆசிட் வந்து ஸ்டொமக்குள்ள இருக்கு? ஸ்டொமக்குள்ள ஆசிட்க்கு என்ன வேலை? அதான் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே நம்ம ஸ்டொமக்குள்ள இருக்க ஆசிட்ல பட்டு சிம்பிள் சப்ஸ்டன்ஸா பிரேக் டவுன் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க அந்த ஆசிட்ல பட்டு சிம்பிள் சப்ஸ்டன்ஸா பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆகுறதுக்காக தான் நம்ம ஸ்டொமக்குள்ள ஆசிட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்மளோட ஃபுட்ல ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாஸை கில் பண்றதுக்கு கூட நமக்கு அந்த ஆசிட் வந்து உதவுது. ரைட்? ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, சிம்பிள் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, இது நான் ஏற்கனவே என்னோட கிளாஸஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லிடுறேன். முதல்ல காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா காம்ப்ளெக்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலா இந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற வார்த்தை நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம்? மல்டி காம்ப்ளெக்ஸ், கரெக்ட், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மல்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போமா? காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னா நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல இருக்குதுன்னா அது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்லுவோம். நார்மலா நீங்க ஷூ வாங்குறது ஒரு கடைக்கு போறீங்கன்னா ஷூவோட ஷாப் போறீங்கன்னா அது ஷூ ஷாப். கரெக்ட்? ட்ரெஸ் வாங்குறது ட்ரெஸ்ஸோட கடைக்கு போறீங்கன்னா அது ட்ரெஸ் ஷாப். கரெக்ட்? பட் இதுவே நீங்க ஒரு மால்குள்ள போறீங்க, அந்த மால்குள்ள ஷூ கடையும் இருக்கு, ட்ரெஸ் கடையும் இருக்கு, ஃபுட்டு கடையும் இருக்கு, தியேட்டர்ஸ் இருக்கு, அண்ட் கேம்ஸ் இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் கலந்து ஒரே இடத்துல இருக்குன்னா அதை நம்ம ஷாப்பிங் மால் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். மல்டி காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் மால், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ்ன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? காம்ப்ளெக்ஸ்னா நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்கேஸ் நீங்க சாப்பிடுறது சப்பாத்தியோட பீஸ் நீங்க சாப்பிட்றீங்கன்னா அந்த சப்பாத்தியில கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம், ஃபேட் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் ஆயில் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, அது என்ன மாதிரியான ஆட்-ஆன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அதை பேஸ் பண்ணி அதுக்குள்ள பல சப்ஸ்டன்ஸ் உள்ள மிங்கிள் ஆகியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை தான் நீங்க வாய்க்குள்ள எடுக்கிறீங்க. இப்போ எடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகும்? அந்த ஃபுட் வந்து நம்ம ஈசோஃபேகஸ் வழியா உள்ள ஸ்டொமக்ல இறங்கும். ஸ்டொமக்ல வந்து HCl இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு. அந்த ஆசிட்ல பட்ட உடனே அதுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ்ல உள்ள இருக்க எல்லா நியூட்ரிஷனும் உள்ள இருக்க நியூட்ரியன்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியா வந்து பிரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்றது டைஜஷன்னா என்னது? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் சிம்பிள் சப்ஸ்டன்ஸா கன்வெர்ட் ஆகிறதா நம்ம
டைஜஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம வயிற்றுக்குள்ள ஆசிட் ஏன் இருக்குன்றது இப்போ புரிஞ்சுதா? நம்ம வயிற்றுக்குள்ள ஆசிட் ஏன் இருக்கு? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிள் சப்ஸ்டன்ஸா பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக இருக்கு, முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த ஃபுட்ல ஏதாச்சும் பாக்டீரியா இல்லை ஜெர்ம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள நம்ம ஸ்டொமக்குள்ள இருக்க அந்த ஆசிட் அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் கில் பண்ணிடும், பர்ன் பண்ணிடும். ஓகே, அதுக்காக தான் நமக்கு பாடியில ஆசிட் இருக்கு. இப்போ நம்ம படிச்சு பார்க்கலாம் இதுல என்ன ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. ரோல் ஆஃப் ஆசிட் இன் அவர் ஸ்டொமக் இஸ், ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, டு மேக் ஆசிடிக் மீடியம் which is necessary for the activation of enzyme pepsin. ஸோ நம்ம பாடிக்குள்ள வந்து நம்ம பாடியில நம்மளோட வாயில இருந்து மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் ஒரு கேனல் இருக்கு. அது வந்து நம்ம அலிமெண்டரி கேனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பேசேஜ் இருக்கு, பாத்வே இருக்கு. இங்க ஒண்ணு போகுதுன்னா ஆனஸ் வழியா வெளில வரும், கரெக்ட்? ஸோ அதுக்கு இடையில தான் டைஜஷன்ற ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்குது. ஸோ அப்படி நடக்கும் போது அந்த பேசேஜ்ல நடுவில் அந்த பேசேஜ் வந்து ஆசிடிக்கா மாறுது அப்படின்னா அது நம்ம ஸ்டொமக்கால தான், பிகாஸ் ஸ்டொமக்ல HCl இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஆசிடிக் மீடியம் ஆக்குறதுக்காக அது ஆகுது. அண்ட் நாட் ஒன்லி ஃபார் தட் விச் இஸ் நெசசரி. எதனால ஆசிடிக் மீடியம் ஆகுதுன்னா ஃபார் த ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம் பெப்சின். பெப்சின் அப்படின்ற ஒரு என்சைமை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. முதல்ல என்சைம்னா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். என்சைம் அப்படின்னா ஒரு தூண்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே இஃப் யூர் இப்போ எரியிற நெருப்புல நீங்க வந்து பெட்ரோல் ஊத்துறீங்க, கெரோசின் ஊத்துறீங்கன்னா என்ன ஆகும்? நெருப்பினும் அதிகமாகும், கரெக்ட்? நெருப்பினும் அதிகமாகும். அப்போ நெருப்பு அதிகமாக்குறதுக்காக நீங்க கெரோசினோ பெட்ரோல்ன்ற ஒரு லிக்விடை வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ இந்த கெரோசின் பெட்ரோலோட வேலை என்ன? ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அது இன்னும் அதிகப்படுத்தணும், அந்த ப்ராசஸை இன்னும் ஈஸியாகணும், அதுதானே இதோட வேலை. அதே மாதிரி தான் நம்ம பாடிக்குள்ள there are some chemicals, there are some fluids, there are some liquids. அது என்ன பண்ணும்னா நம்ம பாடியில நடக்க வேண்டிய ப்ராசஸை இன்னும் வேகப்படுத்தும், நம்ம பாடியில நடக்க வேண்டிய ப்ராசஸை இன்னும் ஈஸியாகவும் வேகப்படுத்தும். அந்த கெமிக்கல்ஸை தான் நம்ம என்சைம்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ நம்ம பாடியில பெப்சின் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பேசேஜ் வந்து ஆசிடிக் மீடியம் ஆக்குறதுக்காக நம்ம பாடியில அலிமெண்டரி கேனல்ல இருக்கிற அந்த பேசேஜ் ஆசிடிக் மீடியமா மாறுறாதான் என்சைம் பெப்சின் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்ம டைஜஷன் ப்ராசஸ் இன்னும் வேகப்படுத்தும். தென் அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், டு கில் பாக்டீரியா விச் த ஃபுட் மே கண்டெயின். அந்த ஃபுட்ல கண்டெயின் ஆகிற பாக்டீரியா கில் பண்ணுறது, அது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ 7 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த கொஸ்டின்குள்ள வரலாம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்? டைஜஸ்டிவ் என்சைமோட வேலை என்ன அப்படின்றத கேள்வி. ரொம்ப சிம்பிள், நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதா ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுறேன். த ஃபுட் வி ஈட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர். நான் ஏற்கனவே சொன்ன காம்ப்ளெக்ஸ் என்ன அர்த்தம், கரெக்டா? நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து இயற்கையாகவே வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ், அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இட் கண்டெயின்ஸ் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ். ஸோ டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்படின்னா டைஜஷனை ஈஸி ஆக்குறதுக்காக, தூண்டி விடுறதுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் என்சைம்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் பிரேக் டவுன்ஸ் தீஸ் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் இன்டு சிம்பிளர் மாலிகூல்ஸ். காம்ப்ளெக்ஸ் மாலிகூலை சிம்பிள் மாலிகூலை பிரேக் டவுன் பண்ணும், ஸோ தட் தே கேன் பி அப்சர்வ் பை த வால்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன். நம்ம பாடியில ஸ்டொமக்கு அடுத்து வந்து இன்டெஸ்டைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டொமக்கு அடுத்து என்ன ஆகுது? இன்டெஸ்டைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டொமக்ல வந்து எல்லாம் பர்ன் பண்ணி முடிச்சது அப்புறம் நம்ம இன்டெஸ்டைன் என்ன பண்ணணும்னா அதுல இருந்து இருக்க நியூட்ரிஷன் வந்து சக்கின் பண்ணி நம்ம பிளட்ல வந்து மிக்ஸ் பண்ணும். அதான் நம்ம இன்டெஸ்டைனோட வேலை. ஸோ அது ஈஸி ஆக்குறது தான் நம்மளோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட வேல்யூ. தென் அடுத்த பாயிண்ட் இருக்கு, 9th கொஸ்டின். ஸோ நம்ம 9th கொஸ்டின், how is the small intestine designed to absorb digested food? நம்ம பாடியில் இருக்க ஸ்மால் இன்டெஸ்டைன் எப்படி டிசைன் பட்டது நமக்கு? how our body small intestine are been designed, how they are been designed to absorb the nutrition, to absorb the nutrients which நம்ம ஸ்டொமக்ல இருக்கு. நம்ம ஸ்டொமக்ல வந்து ஆசிட் இருக்கு, அது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் போடுது, பட் சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் ஆனது பிறகு நம்மளோட இன்டெஸ்டைன்குள்ள வருது. அந்த இன்டெஸ்டைனோட டிசைன் என்ன மாதிரி இருக்கு அண்ட் எப்படி வந்து அந்த இன்டெஸ்டைன் வந்து அப்சர்வ் பண்ணுது, இதுதான் அங்க கேள்வி. அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனோட பேசேஜை எப்படி கிரியேட் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த ஃபுட் வந்து ஸ்லோவா மூவ் ஆகும். என்ன ஆகும்? ஸ்லோவா மூவ் ஆகும். அப்படி ஸ்லோவா வந்து அந்த இன்டெஸ்டைன்றது குட்டி ஒரு பைப், அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள அந்த ஃபுட் ஸ்லோவா மூவ் ஆகும்போது அதுக்குள்ள இருக்க லேயர், அவுட்டர் லேயர் கிடையாது, இன்னர் லேயர் எப்படி இருக்கும்னா ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுல நிறைய இருக்கும். என்ன இருக்கும்? ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்கும். இந்த இப்ப பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, என்னோட இந்த 2 ஃபிங்கர்ஸ் இருக்கு. இந்த கையோட ஃபிங்கர்ஸ் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கு. இந்த கேப்ல ஃபுட் வந்து நுழைஞ்சு போகணும். இந்த ஃபுட் என்ன ஆகணும்? நுழைஞ்சு போகணும். அப்படி போகும்போது இந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும்? நல்லா பிடிச்சி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க அந்த நியூட்ரிஷனை வந்து பிக் பண்ணும். அண்ட் இந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது வந்து பிளட் வெசல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் வில்லி பிளட் வெசல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். இதுல இருந்து சக் பண்ற அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே
பிளட்டுக்கு சப்ளை பண்ணிடும், பிளட்டுக்குள்ள மிக்ஸ் பண்ணிடும். அந்த பிளட் ஸ்ட்ரைட்டா அது எடுத்துக்கிட்டு அது வாங்கணும்னா ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு ஹார்ட்ல இருந்து பம்ப் ஆகி பாடி ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, அந்த அது வழியா தான் பிளட் மூலமா நம்ம பாடி ஃபுல்லாவே வந்து நியூட்ரிஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் இங்க எப்படி எழுதிருக்காங்கிறது நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் ஜம்ப் பண்ணிடலாம். The small intestine is designed to provide maximum area for absorption of digested food and it transfer into blood for its circulation to the body. For this, the inner lining of the small intestine, inner lining, நம்ம small intestine ஓட inner liningல numerous finger like structure இருக்கு. numerousனா நிறைய வந்து finger like projection structure இருக்கு. அதுதான் நம்ம villi அப்படி நம்ம சொல்றோம். and the villi are richly supplied with blood vessels. அந்த villiல வந்து blood vessels நிறைய வந்து சப்ளை ஆகி இருக்கு, which take the absorbed food, அந்த ஃபுட்டை வந்து அப்சார்ப் பண்ணி நம்ம பிளட்ல வந்து மிக்ஸ் பண்ணும். அப்படி பண்ணதுக்கு பிறகு அந்த ஸ்மால் அந்த இன்டெஸ்டைன்ல டிராவல் ஆகிற ஃபுட்டு, அந்த இன்டெஸ்டைன்ல ஒரு ஃபுட்டு போகுது அப்படின்னா இந்த வில்லி என்ன பண்ணும், அதுல இருந்து இருக்க நியூட்ரிஷன் எல்லாம் எடுத்துட்டு கடைசியா அந்த வேஸ்டேஜ் இருக்கும்ல அது வந்து நம்ம ஆனஸ் வழியா வெளில வந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் அங்கே நடக்குது. ஸோ 9 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம 10th கொஸ்டின்குள்ள போயிடலாம். What advantage over an aquatic organism does terrestrial organism have with regard to obtain oxygen for the respiration? கேள்வி என்ன அப்படின்னா, aquatic organism அப்படின்னா கடல்ல தண்ணியில உயிர் வாழ்ற ஆர்கானிசம்ஸ், terrestrial organism அப்படின்னா லேண்ட்ல உயிர் வாழ்ற ஆர்கானிசம்ஸ். கேள்வி என்ன அப்படின்னா, aquatic living organism கடல்ல வாழ்ற ஆர்கானிசம்ஸை விட லேண்ட்ல வாழ்ற ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, வாட் கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றது கேள்வி. ஸோ இது கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள். இந்த பூமியில இருக்க எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ஆக்சிஜன்றது எசென்ஷியலா தேவைப்படுது உயிர் வாழ்றதுக்காக. ஆக்சிஜனோட சப்ளை வந்து எசென்ஷியலா தேவைப்படுது. நம்ம அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனோட சப்ளை நிறையவே இருக்கு, நல்லா ரிச்சாவே இருக்கு. we are very rich in oxygen. ஆக்சிஜன்றது அட்மாஸ்பியர் நிறைய இருக்கு கம்பேர்ட் டு வாட்டர், பிகாஸ் வாட்டர்ல H2O, வாட்டர்ல ஆக்சிஜன் இருக்கு பட் குறைவா இருக்கு. அட்மாஸ்பியர்ல இருக்க அளவுக்கு ஆக்சிஜன் வாட்டர்ல இருக்கான்னு கேட்டா கிடையாது. வாட்டர்ல ஆக்சிஜன் டிசால்வ் ஆகியிருக்கு அண்ட் ஆக்சிஜனோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் அதனால நம்ம மூச்சு வாங்குறதுக்கு நல்லா பொறுமையா நம்ம மூச்சு வாங்கலாம். பட் அக்வாட்டிக் அனிமல்ஸ், தட் இஸ் கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள வாழ்ற அனிமல்ஸ் எல்லாமே மூச்சு வாங்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களோட பிரீத்திங் ரேட் அதிகமா இருக்கும் while compared to terrestrial organisms. ஸோ லேண்ட்ல வாழ்ற ஆர்கானிசம்ஸை விட தண்ணீர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு பிரீத்திங் ரேட் அதிகமா இருக்கும். ஸோ நமக்கு என்ன அட்வான்டேஜ், டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம்க்கு என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமா இருக்கு நம்மளோட என்விரான்மெண்ட்ல. அண்ட் அதனால நம்மளோட பிரீத்திங் ரேட் நம்ம பொறுமையாவே பண்ணலாம், ஸ்லோவாக பண்ணலாம். ஆக்வாட்டிக் அனிமல் அளவுக்கு அவ்வளோ பஞ்சம் நமக்கு இல்லை, அதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். இது இங்க எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஆக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் யூஸ் ஆக்சிஜன் dissolved in surrounding water. Since air dissolved in water has fairly low concentration of oxygen, that aquatic organisms have much faster rate of breathing. Okay, so நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுதான் இங்க இருக்கு. அண்ட் அடுத்த பாயிண்ட் இருக்கு, terrestrial organism take oxygen from the oxygen rich atmosphere. அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் ரிச், நம்ம ரொம்ப பணக்காரங்க ஆக்சிஜன்ல. ஓகே, த்ரூ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் மூலமா நம்ம ஈஸியா வந்து ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணலாம். ஹென்ஸ் தே ஹேவ் மச் லெஸ் பிரீத்திங் ரேட் than aquatic organisms. Done. So இதுதான் வந்து நம்மளோட 10th கொஸ்டின். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம இந்த சாப்டரோட ஸ்டார்ட் பண்ணி 10 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த 11 கொஸ்டின்குள்ள போகலாம். இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, பட் பெருசா இருக்கும் பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஈஸியாவே நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஸோ கொஸ்டின் என்ன இருக்கு? 11th question, what are the different ways in which glucose is oxidized to provide energy in various organisms? See, நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நமக்கு குளுக்கோஸ் கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து என்ன கிடைக்குது, நமக்கு குளுக்கோஸ் கிடைக்குது. ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து எப்படி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, இதுதான் கேள்வி. நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல குளுக்கோஸ் இருக்கு, அந்த குளுக்கோஸ் எப்படி நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்குது, இதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், குளுக்கோஸ் அப்படின்னா அந்த குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டா, C6H12 அந்த மாதிரி வரும். ஸோ அந்த C6 கார்பன் வந்து எத்தனை இருக்கு, அதுல 6 கார்பன் இருக்கு. குளுக்கோஸ் மாலிக்யூல்ல எத்தனை கார்பன் இருக்கு, 6 கார்பன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, குளுக்கோஸ் நம்ம பாடிக்குள்ள வந்ததுக்கு பிறகு 6 கார்பன்ஸ் இருக்குன்னா அது 3 கார்பன்ஸா மாறும். 6 கார்பன்ஸ்ன்றது 3 கார்பன்ஸா மாறும். அப்படி மாறும்போது அதை நம்ம பைருவேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம், we call them as what? We call them as pyruvate அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். So glucose is converted into pyruvate. இதுதான் first step. Glucose is converted into pyruvate. இதுதான் first step. இதுக்கு அப்புறம் depends on the respiration, energy supply வந்து வேற மாதிரி இருக்கும். Depends on the respiration னா என்ன மாதிரியான ரெஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, ரெண்டு வகையான ரெஸ்பிரேஷன் தான். aerobic respiration இருக்கு, anaerobic respiration இருக்கு. aerobic respiration னா in the presence of air, anaerobic respiration னா in the absence of air. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே,
ஸோ முதல்ல நம்ம ஃபுட்டு கன்சியூம் பண்றோம், அந்த ஃபுட்ல குளுக்கோஸ் இருக்கு, அந்த குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கு. ஸோ அந்த குளுக்கோஸ் நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த குளுக்கோஸ்ல இருக்க அந்த 6 கார்பன் 3 கார்பனா மாறும். ஸோ 6 carbons will become 3 carbons and we call them as pyruvate. And அந்த பைரவேட்ல இருந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்பிரேஷன் நம்மளோட எனர்ஜி கிடைக்கிற ப்ராசஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்பிரேஷன்னா என்ன மாதிரி ரெஸ்பிரேஷன் இருக்கு, ஏரோபிக் இருக்கு, அனோரோபிக் இருக்கு. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர், அனோரோபிக் ரெஸ்பிரேஷன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஏர் கிடையாது ஆக்சிஜன். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா அது அனோரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ முதல்ல அனோரோபிக் ரெஸ்பிரேஷன் என்னன்னு நம்ம பார்த்துலாம். So the anaerobic respiration in plants like yeast produce ethanol and carbon dioxide as end products. So in the anaerobic respiration, in case plant la occur ஆகுது, if there is a plant and the plant க்கு வந்து ப்ராப்பரா ஆக்சிஜனோட சப்ளை கிடைக்கல, ப்ராப்பரா ஆக்சிஜனோட சப்ளை கிடைக்கல, பட் அதுக்குள்ள வந்து குளுக்கோஸ் இருக்குன்னா அந்த குளுக்கோஸ் என்னவா மாறும், அந்த குளுக்கோஸ் வந்து எத்தனால் இல்ல கார்பன் டை ஆக்சைடா மாறும். எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடா மாறும் as a end product. எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இங்க பிளான்ட் லைக் ஈஸ்ட் தான் அங்கே எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பிரேக் டவுன் ஆஃப் பைருவேட் டேக்ஸ் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும், அது ஏற்கனவே சொன்னது தான். பட் இங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பைருவேட் வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா கன்வெர்ட் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ் இருக்கோம், நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கிறோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல என்ன இருக்கு, குளுக்கோஸ் இருக்கு. குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கு. அந்த 6 கார்பன் ஃபர்ஸ்ட் பைருவேட்டா மாறும். மாறுது பிறகு நம்மளோட ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளை நமக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த குளுக்கோஸ் என்னவா மாறும் அப்படின்னா எனர்ஜி, லைக் எனர்ஜியா மாறும், அண்ட் கார்பன் டை ஆக்சைடா மாறும், அண்ட் வாட்டரா மாறும். ஸோ எனர்ஜி அப்படின்றது நம்ம பாடிக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துச்சு, நம்மளால எந்திரிக்க முடியுது, நடக்க முடியுது, ஓட முடியுது, பல வேலைகள் செய்ய முடியுது, எனர்ஜி கிடைச்சதா. ரெண்டாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு, நம்ம பாடியில கார்பன் டை ஆக்சைடு கிரியேட் ஆகுது, நம்ம அதை எக்ஸேல் பண்ணிடும். அண்ட் அடுத்து வந்து வாட்டர் கண்டென்ட், நமக்கு சில நேரத்தில் ஸ்வெட் எல்லாம் வரும், நம்ம பாடியில வந்து லிக்விடிட்டி, லைக் நம்ம பாடியில வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு, வாட்டர் மாலிகூல்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ டீஹைட்ரேட் ஆகும் நம்ம. ஓகே, ஸோ டீஹைட்ரேட் கிடையாது, ஹைட்ரேட் ஆகும் நம்ம. ஸோ இதுதான் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கான ஒரு விளக்கம். அண்ட் அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, லேக் ஆஃப் ஆக்சிஜன். இன்கேஸ் நம்ம பாடியில வந்து ஆக்சிஜனோட சப்ளை நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்னா லாக்டிக் ஆசிட் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல என்ன ஆகும், லாக்டிக் ஆசிட் கிரியேட் ஆகும். இதுக்கு என்ன ஒரு பதில் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். நீங்க நார்மலா உட்காரும் போது நார்மலா மூச்சு வாங்குவீங்க, கரெக்டா? இதுவே ஒரு 10 ரவுண்ட்ஸ் பயங்கர வேகமா ஓடி போறீங்க, ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலா மூச்சு வாங்குற மாதிரி வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, வேகமா மூச்சு வாங்குவீங்க. அப்படி சொல்லிட்டு மூச்சு எப்படி வாங்குவீங்க, ரொம்ப வேகமா வாங்குவீங்க. ஏன் வேகமா மூச்சு வாங்குறீங்க? ஏன்னா நீங்க பயங்கரமா ஓடும் போது, இல்ல பயங்கரமா பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும் போது, ஒர்க் அவுட் பண்ணும் போது உங்க பாடியில இருக்க எல்லா செல்ஸோட எனர்ஜி நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த எனர்ஜி காலி ஆனதுக்கு பிறகு மறுபடியும் அங்க எனர்ஜி என்ன ஆகணும், மறுபடியும் அங்க எனர்ஜி ஃபில் ஆகணும், மறுபடியும் அங்க என்ன ஆகணும், எனர்ஜி ஃபில் ஆகணும். அப்போ எனர்ஜி அங்க ஃபில் ஆகுற அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி எப்படி ஃபில் ஆகும், நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் தான் எனர்ஜி கொண்டு போய் கொடுக்குது நம்ம பாடியில இருக்க எல்லா செல்ஸ்க்கும், கரெக்டா? பட் நம்ம வேகமா ஓடணும் போது நம்ம அதிகமா மூச்சு வாங்கல, அதுக்கப்புறம் வந்த பிறகு நம்ம பாடியில வந்து ப்ராப்பரா எனர்ஜி கிடைக்காதனால நம்ம வேகமா மூச்சு வாங்குறோம். ஏன் மூச்சு வாங்குறோம், ஏன்னா உடனே ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கணும், பாடி ஃபுல்லா போய் சேர்க்கணும். அந்த ஒரு சின்ன டைம் கேப்ல நம்ம பாடியில பயங்கரமா பெயின் இருக்கும், நம்ம பாடியில என்ன இருக்கும், பயங்கரமா பெயின் இருக்கும். பை சான்ஸ் நீங்க பயங்கரமா ஓடுறீங்கன்னா, ஓடி வந்து உட்காந்தோன்னா கால் பயங்கரமா வலிக்கும். அந்த வலி ரொம்ப நேரத்துக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது, கொஞ்ச நேரம் வலிக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும், கரெக்டா? அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். எதனால நார்மல் ஆயிடுது அப்படின்னா, அந்த கொஞ்ச நேரத்துக்கு அங்க ஆக்சிஜன் சப்ளை இல்லாதனால அங்க இருக்க செல்ஸ்க்குள்ள லாக்டிக் ஆசிட் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அங்க ஆக்சிஜன் சப்ளை இல்லாதனால அந்த இடத்துல என்ன ஆச்சு, லாக்டிக் ஆசிட் கிரியேட் ஆச்சு. அந்த லாக்டிக் ஆசிட் அங்க கிரியேட் ஆகுறதுனால உங்களுக்கு அங்க பெயின் வந்து அக்கர் ஆகுது, அங்க உங்களுக்கு பெயின் அக்கர் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, வந்து உட்காந்து நல்லா மூச்சு வாங்குறீங்க, நல்லா மூச்சு வாங்க உங்களோட பாடியில எந்த மசில்ஸ்ல எந்த இடத்துல லாக்டிக் ஆசிட் கிரியேட் ஆச்சோ அங்க ஆக்சிஜன் போய் சேரும். சேர்ந்தது பிறகு அங்க உங்களுக்கு பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதனாலதான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா போய் ரெஸ்ட் எடுன்னுவாங்க. ரெஸ்ட் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், பாடியில எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது, வெறும் பிரீத்திங் மட்டும் தான் இருக்கும். அப்படி பிரீத்திங் பண்ணும்போது என்ன ஆகும், ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளை பாடியில இருக்க ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பாடியில இருக்க ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு அந்த ஆக்சிஜன் ப்ராப்பரா போய் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அப்படின்னா நம்ம பாடி நல்லா இருக்கும், நம்ம எங்குமே பெயின் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் அங்க பதில். ஆக்சிஜன் என்ன அப்படின்னா, சில நேரத்துல நம்ம பாடியில ஆக்சிஜன் ப்ராப்பரா போய் சேரலன்னா
சேராத போது அந்த இடத்துல லாக்டிக் ஆசிட் கிரியேட் ஆகிடும். அண்ட் அந்த லாக்டிக் ஆசிட் தான் நமக்கு ஒரு பெயின் வந்து கொடுக்குது. ஸோ இது எப்போ நடக்கும், லேக் ஆஃப் ஆக்சிஜன் எப்போ நடக்கும்னா, சில பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது, பாடி பிசிக்கலி ஏதாச்சும் பண்றீங்க, மசில்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று பண்றீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பெயின் வந்து ஏற்படும். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, சொன்னது வந்து இப்போ நான் ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுறேன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஆக்சிஜன் நான் ரீட் பண்ணிடுறேன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன இருக்கு? இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் breakdown of pyruvate வந்து breakdown ஆகுது. breakdown takes place in the presence of oxygen. oxygen இருக்கும்போது தான் breakdown ஆகுது pyruvate to give rise three molecules of carbon dioxide, carbon dioxide and water, and the release of energy in aerobic respiration is much more than anaerobic respiration. anaerobic respiration ல வர எனர்ஜியை விட aerobic respiration எனர்ஜி ரொம்ப பலமா அதிகமா வரும், because oxygen தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. ஓகே, அண்ட் அடுத்து வந்து lack of oxygen. sometimes when there is lack of oxygen, especially during physical exercise in our muscles, pyruvate is converted into lactic acid, that is 3 carbon molecule compound. Formation of lactic acid in muscles causes cramps. cramps na ஒரு சுளுக்கு பிடிக்கிறது, வலி ஏற்படுது, இந்த மாதிரி அங்க கிரியேட் ஆகும். தட் அடுத்து ஓகே, நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, தொண்டைக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அது எல்லாமே வந்து அங்கே ஒரே இமேஜ்ல இருக்கு. ஸோ குளுக்கோஸ்ல 6 மாலிகூல்ஸ் இருக்கு. ஸோ குளுக்கோஸ் நம்மளோட பாடியில் இருக்க செல் இருக்குல்ல, நம்ம பாடியில் செல்ஸ் இருக்கு, செல்ஸால தான் நம்ம பாடி மேட் ஆனது. நம்ம செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சைட்டோபிளாசம்னா என்ன? செல்லோட அவுட்டர் மெம்பரேனுக்கும் நியூக்ளியஸோட மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்க பார்ட். ஓகே, அதுதான் வந்து என்னது? சைட்டோபிளாசம். ஸோ சைட்டோபிளாசம்ல இந்த குளுக்கோஸ் உள்ள போகும்போது குளுக்கோஸ் வந்து பைரவேட்டா மாறும். தட் இஸ் 6 கார்பன் வந்து 3 கார்பனா மாறும். அண்ட் தென் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இன்கேஸ் அது பிளான்ஸா இருந்துச்சுன்னா எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் எனர்ஜி கிரியேட் ஆகும். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன ஆகும்னா, லைக் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் பிளஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். லேக் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் அண்ட் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான பதில். ஓகே, ஸோ 11 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம 12th கொஸ்டின் போயிடலாம். ஹவு இஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டட் இன் ஹியூமன் பீங்ஸ்? ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ நம்ம ஹியூமன் பீங்ஸ்ல எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்றது எப்படி ஆகுதுன்னா, நம்ம பாடியில பிளட் இருக்கு, நம்ம பாடியில என்ன இருக்கு? பிளட் இருக்கு. அந்த பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் இருக்கு. அந்த பிளட்ல என்ன இருக்கு? ஹீமோகுளோபின் இருக்கு. ஹீமோகுளோபினோட வேலையை என்ன அப்படின்னா, ஆக்சிஜனை ப்ராப்பரா கொண்டு போயிட்டு பாடியில இருக்க எல்லா செல்ஸ்க்கும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஹீமோகுளோபினோட வேலை என்னது? பாடியில ஆக்சிஜனை வாங்கிட்டு ப்ராப்பரா பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் ஹீமோகுளோபினோட வேலை. ஸோ ஹீமோகுளோபின் பிளட்ல இருக்கிறதுனால தான் பிளட் வந்து ரெட் கலர்ல தெரியுது. பிளட் வந்து ரெட் கலர்ல தெரியுது காரணம் என்னது? ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின்றது ரெட் பிக்மெண்ட். எப்படி வந்து லீவ்ஸ்ல கிரீன் பிக்மெண்ட் இருக்கு, நம்ம குளோரோஃபில் சொல்றோம், அதே மாதிரி நம்ம பிளட்ல வந்து ரெட் பிக்மெண்ட் இருக்கு. அதுதான் வந்து நம்ம ஹீமோகுளோபின் நம்ம சொல்றோம். ஸோ நம்ம பாடியில எந்த அளவுக்கு ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பரா நம்ம பாடியில இருக்கும். ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பரா நம்ம பாடியில இருந்துச்சுன்னா நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம், நமக்கு நோயே வராது, நமக்கு உடம்பு கெட்டு போகாது. இதுவே உங்க பாடியில ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரத்தம் வந்து கம்மியா இருக்கு, பிளட் ரெட் பிளட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பரா பாடிக்கு கிடைக்காது. ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பரா பாடிக்கு கிடைக்காதுன்னா நீங்க எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டீங்க. அடிக்கடி ஃபீவர் வரும், அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். அதனாலதான் நம்ம அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பிடும் போது நல்லா சாப்பிட சொல்லுவாங்க. அப்போதான் பாடியில நல்லா ரத்தம் வரும். பீட்ரூட் சாப்பிடு, இது சாப்பிடு, அது சாப்பிடுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது நம்ம சாப்பிடும் போது நம்ம பாடியில ஹீமோகுளோபின் இருக்கும். ஹீமோகுளோபின் இருந்தா ரெட் பிக்மெண்ட் நம்ம பாடிக்கு கிடைக்கும். அண்ட் ரெட் பிக்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா அதோட வேலையை வந்து சுவாரஸ்யமா அது பண்ணும். அதோட வேல்யூ என்னது? ஆக்சிஜனை ப்ராப்பரா பாடியில் இருக்க எல்லா செல்ஸ்க்கும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஸோ இதுதான் அங்க நடக்குது. அதை இப்போ ரீட் பண்ணி அங்க பார்த்துலாம். ஸோ இங்க என்ன இருக்குன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஹீமோகுளோபின் present in the blood, hemoglobin present in the blood takes up the oxygen from the air in the lungs. ஸோ நம்மளோட லங்ஸ்ல நம்ம சுவாசிக்கிற காத்துலாம் லங்ஸ்ல தான் போகுது, ஆக்சிஜன் வந்து லங்ஸ்ல தான் போகுது. நம்ம ஹார்ட் என்ன வந்து அந்த லங்ஸ்குள்ள ரத்தத்தை அனுப்புது. ஸோ நம்ம பிளட் என்ன ஆகுதுன்னா நம்ம லங்ஸ்குள்ள போகுது. நம்ம லங்ஸ்குள்ள நம்ம ஆக்சிஜனை ஃபில் பண்றோம். அந்த ஆக்சிஜன் வந்து அந்த ரத்தத்துல ஃபில்டர் ஆகுது. ஃபில்டர் ஆன பிறகு அந்த பிளட் இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் நிறைஞ்ச பிளட், ஆக்சிஜன் ஃபில் ஆன பிளட், அந்த பிளட் நம்ம பாடி ஃபுல்லா போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நமக்கு எனர்ஜி ப்ராப்பரா சப்ளை பண்ணுது. ஓகே, ஸோ இட் கேரிஸ் த ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ் which are deficient in oxygen before releasing it. And ரெண்டாவது பாயிண்ட், transport of carbon dioxide. Carbon dioxide is more soluble in water, therefore it is mostly transported from body tissues in the dissolved form in our blood plasma to lungs. Here it diffuses blood to air in the lungs. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே சார், ஆக்சிஜன் எப்படி போச்சுன்றது நான் சொல்லிட்டேன், ரைட்? ஆக்சிஜன் எப்படி போச்சுன்றது நான் சொல்லிட்டேன். கார்பன் டை ஆக்சைடு எப்படி போகுது அப்படின்னா, நம்ம பாடியில இப்போ கார்பன் டை ஆக்சைடு எங்கெல்லாம் கிரியேட் ஆகுதோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்ல நல்லாவே டிசால்வ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்ல நல்லாவே டிசால்வ் ஆகும். அண்ட் டிஃப்யூசஸ் இன் பிளட்.
இப்போ வாட்டர்ல கிரியேட் ஆன அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம பிளட்ல வந்து டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஷன் என்னது? ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். நம்ம கிளாஸ் 9ல படிச்சுதான். ஸோ இது மூலமா என்ன ஆகும்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே நம்ம லங்ஸ்குள்ள வந்து ஃபில்அப் ஆகும், நம்ம பிளட்டுக்குள்ள ஃபில்அப் ஆகும். அந்த பிளட் லங்ஸ்குள்ள போயிட்டு லங்ஸ் வழியா நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும். ஸோ இப்படி தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நடக்குது. அண்ட் அடுத்து நம்ம 13 கொஸ்டின்குள்ள போயிடலாம். How are the lungs designed in human beings to maximize the area of exchange of gas? நம்ம பாடியோட லங்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆச்சுன்றது நம்ம பார்த்துலாம். ஸோ விதின் த லங்ஸ் தெர் இஸ் ஏர் பேசேஜ் டிவைஸ் இன்டு ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் டியூப்ஸ். நம்ம லங்ஸ்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஏர் பேசேஜ் காத்து வந்து உள்ள போறதுக்கு சின்ன 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 பார்ட்ஸா வந்து டிவைட் ஆகிட்டே போகுது, சின்ன சின்ன டியூப்ஸா டிவைட் ஆகிட்டே போகுது. கால்டு பிராங்கி. பிராங்கி அப்படின்னா என்னது? எப்படி வந்து லைக் ஒரு மரத்துக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் கிளம்புமோ அதே மாதிரி நம்ம லங்ஸ்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லங்ஸ்குள்ள குட்டி குட்டியா வந்து லைக் நிறைய நிறைய வந்து டியூப்ஸ் வந்து ஓப்பன் அப் ஆகும். அது வந்து நம்ம பிராங்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். which in turn form bronchioles and the bronchioles terminate in balloon like structure called alveoli. அந்த அந்த பிராங்கி மரத்துல எப்படி பிரான்ச்னு சொல்றோமோ அதே மாதிரி நம்ம லங்ஸ்குள்ள பிராங்கி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அந்த பிராங்கியோட எண்ட்ல வந்து பிராங்கியால்ஸ் இருக்கு. பிராங்கியால்ஸ்ன்றது ரொம்ப குட்டியான டியூப். அந்த குட்டியான டியூபோட எண்ட்ல என்ன ஆகும்னா ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பலூன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை வந்து நம்ம ஆல்வியோலி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம சுவாசிக்கிற காத்து உள்ள போயிட்டு அந்த ஆல்வியோலி வரைக்கும் ரீச் ஆகுது. அந்த ஆல்வியோலி நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகுது, பெருசாகுது, மறுபடியும் அது க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட பாடியில அந்த ஆக்சிஜனோட சப்ளை வந்து அங்கே நடக்குது. அண்ட் ஆல்வியோலி பிரசன்ட் இன் த லங்ஸ் ப்ரொவைட் மேக்ஸிமம் சர்ஃபேஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். அந்த ஆல்வியோலி தான் என்ன பண்ணா நிறைய சர்ஃபேஸ் நல்லா ஓப்பன் அப் ஆகி காத்து உள்ள வாங்கி மறுபடியும் வந்து கேஸ் வந்து வெளில சென்ட் பண்ணுது. ஸோ த ஆல்வியோலி ஹேவ் வெரி தின் வால்ஸ் contain an extensive network of blood vessels to facilitate exchange of gas. அந்த ஆல்வியோலி இருக்கு இல்லையா, அந்த ஆல்வியோலி நம்மளோட நிறைய பிளட் வெசல்ஸோட மிங்கிள் ஆகி இருக்கு. அதனால தான் என்ன ஆகுதுன்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் அந்த ஆல்வியோலி பிளட்ல மிக்ஸ் பண்ணுது. அண்ட் பிளட்ல இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலி மறுபடியும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பிராங்கியல்ஸ் வழியா பிராங்கி காமிச்சு பிராங்கி வழியா நம்மளோட லைக் நம்மளோட நோஸ் வழியா வெளில வந்துருது. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து அங்கே நடக்குது. ஸோ இதுதான் நம்ம 13th கொஸ்டின். அடுத்த 14th கொஸ்டின் குள்ள போயிடலாம். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் ஹியூமன் பீங்ஸ்? வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் தீஸ் காம்பனன்ட்ஸ்? காம்பனன்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்தோட குட்டி குட்டி பார்ட்ஸ் தான் காம்பனன்ட்ஸ். ஒரு பெரிய விஷயத்தோட குட்டி குட்டி பார்ட்ஸ் தான் காம்பனன்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ பைக் இருக்கு. பைக்கோட காம்பனன்ட் என்ன அப்படின்னா பைக்ல இன்ஜின் இருக்கு இல்லையா, இன்ஜின்றது அதோட ஒரு காம்பனன்ட் தான். ஓகே, இன்ஜின் அப்படின்றது ஒரு காம்பனன்ட், தட் இஸ் பைக்கோட ஒரு பார்ட். ஓகே, அதே மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். நம்ம பாடியில டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதுதான் நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன தான் கேள்வி. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 விஷயங்கள் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட், ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட், ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, நம்ம பிளட்டோட ஃபங்க்ஷன் என்ன, பிளட் வெசல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, இதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன? ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டை வந்து லங்ஸ்குள்ள அனுப்பும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத பிளட் என்ன பண்ணும் நம்ம லங்ஸ்குள்ள அனுப்பும். லங்ஸ் என்ன பண்ணும்? ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்றோம் இல்லையா, நம்ம இன்ஹேல் பண்ற ஆக்சிஜன் உள்ள போன பிறகு அந்த ஆக்சிஜனை பிளட்ல ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணது பிறகு இப்போ இந்த பிளட் வந்து என்ன ஆயிடுச்சு, டீஆக்சிஜனேட்டட் வந்து இப்போ ஆக்சிஜனேட்டட் ஆயிடுச்சா. ஆக்சிஜனேட்டட் ஆனது பிறகு மறுபடியும் லங்ஸ்ல இருந்து கிளம்பி நம்ம ஹார்ட்குள்ள போகுது. மறுபடியும் லங்ஸ்ல இருந்து கிளம்பி எங்க போகுது? நம்ம ஹார்ட்குள்ள போகுது. இப்போ இந்த ஹார்ட் என்ன பண்ணுது, இப்போ பம்ப் பண்ணி அந்த ஹார்ட் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பாடி ஃபுல்லா சென்ட் பண்ணுது. சென்ட் பண்ணும் போது நம்ம ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடி ஃபுல்லா ரீச் ஆகுதா, பாடியில இருக்க எல்லா செல்ஸ்க்கும் கொண்டு போயிட்டு ஆக்சிஜன் கொண்டு சப்ளை பண்ணுதா. சப்ளை பண்ணிட்டு அந்த இடத்துல ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு மறுபடியும் அந்த பிளட் என்ன பண்ணுன்னா மறுபடியும் டிராவல் பண்ணி நம்ம ஹார்ட் கிட்டே வருது. ஸோ ஹார்ட் வந்து ஆக்சிஜன் பிளட்டை கொடுத்துச்சு. ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடி ஃபுல்லா போய் ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆன பிறகு டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து மறுபடியும் நம்ம ஹார்ட் கிட்டே வந்துச்சு. இப்போ நம்ம ஹார்ட் என்ன பண்ணோம், அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்கிக்கிட்டு அதை மறுபடியும் லங்ஸ்குள்ள அனுப்பும். இப்போ நம்ம லங்ஸ் என்ன பண்ணோம், டீஆக்சிஜன் பிளட் இருக்கு இல்லையா, அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச பிளட் இருக்கு இல்லையா, அது வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு மறுபடியும் ஆக்சிஜனை கொடுத்துரும். இதே தான் நம்ம பாடியில் நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட். அண்ட் இது வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நீங்க ரீட் பண்ணி பாருங்க. டைம் இல்லாத காரணத்தினால நான் வெறும் எக்ஸ்பிளேஷன் பண்றேன். பிகாஸ் ரெண்டு வாட்டி ஆகுது இல்லையா, ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் ஒரு வாட்டி ரீட் பண்றதுன்னு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன், நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். இந்த நோட்ஸ் எல்லாமே நீங்க யூடியூப்லயே இருக்கும் உங்களுக்கு. நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் ரீவைண்ட் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தென் ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட் நம்ம பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட், பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? பிளட்டோட வேலை என்ன அப்படின்னா ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு பாடி ஃபுல்லா கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஆக்சிஜன் மட்டுமா பண்ணுது இல்ல, கார்பன் டை ஆக்சைடும் எடுத்துட்டு வருது,
நம்ம ஃபுட்டில் இருக்கிற அந்த நியூட்ரிஷனை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. டைஜஸ்டட் ஃபுட்லேருந்து ஹார்மோன்ஸ், நைட்ரோஜினஸ் வேஸ்ட் லைக் யூரியா, இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா பாடிக்கு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் அது மட்டும் இல்லை, நம்ம பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணது கூட நம்மளோட பிளட் தான். நம்ம பிளட் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு அர்த்தம். பிளட் ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு அர்த்தம். ஸோ நம்ம பாடி இருக்க வேண்டிய டெம்பரேச்சர்ல இருக்கணும்னா அதுக்கு காரணம் கூட பிளட் மட்டும்தான். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட். ஓகே, அடுத்து வந்து என்ன இருக்கு? ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸோட வேலை என்ன அப்படின்னா இந்த பிளட்டை ப்ராப்பரா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது. நம்ம வந்து இப்போ உங்க வீட்ல இருந்து இங்க ஸ்கூலுக்கு போனோம்னா ரோடு சரியா இருந்தா அந்த ரோட்ல போக முடியும். கரெக்டா? ரோடு ஃபுல்லா உடச்சி வச்சிருக்காங்க, ரோடே அங்க இல்ல, வழியே இல்லை அப்படின்னா எப்படி போக முடியும்? போக முடியாது. கரெக்ட்? நம்ம பிளட் வெசல்ஸோட வேலை என்னன்னா ப்ராப்பரா வந்து பிளட் வெசல்ஸ்ன்றது டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராப்பரா பிளட்டை வந்து ஃப்ளோல அனுப்புறது, சென்ட் பண்ணுது. நீ போன்னு சென்ட் பண்றது, நீ வான்னு சொல்லிட்டு வர வைக்கிறது. இதுதான் நம்ம பிளட் வெசல்ஸோட வேலை. ஸோ பிளட் புஷஸ் the blood pushed by the heart push பண்ற blood ப்ராப்பரா கொண்டு போய் சப்ளை பண்ற வரைக்கும் பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் அந்த blood போய் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த பேசேஜ் இருக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம blood vessels பண்ணுது. அதுதான் blood vesselsோட வேலை. ஓகே, ஐ ஹோப் இது 14th கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 15th கொஸ்டின் ஜம்ப் பண்ணலாம். Why is it necessary to separate oxygenated and deoxygenated blood in mammals and birds? Oxygenated blood-ஓ deoxygenated blood-ஓ எதனால செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பாடிக்கு ப்ராப்பரா ஆக்சிஜன் வந்து போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட், டிஆக்சிஜன் பிளட் சொல்லிட்டு ரெண்டா நம்ம செப்பரேட் பண்ணி தான் ஆகணும். யோசிச்சு பாருங்க, ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே கலந்தே பிளட்ல இருக்கு அப்படின்னா, ஒரே மாதிரி பிளட் இருக்குன்னா ப்ராப்பரா வந்து முழுசா ஆக்சிஜன் நம்ம பாடியில எல்லா பார்ட்ஸ்க்கும் ரீச் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. கரெக்டா? ஸோ ஆக்சிஜன் பிளட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் போய் கொடுக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு அந்த டிஆக்சிஜன் பிளட்லாம் ரிட்டர்ன் வந்துடணும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்பரா சர்க்குலேஷன் நடக்குது, ப்ராப்பரா வந்து ஆக்சிஜன் பாடி ஃபுல்லா போய் ரீச் ஆகுது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் இங்க இருக்கு, நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அப்புறம் then நம்ம 16th question குள்ள போயிடலாம். what are the components of transport system in highly organized plants? so இப்போ நம்ம வந்து components ஓட like see animals and humans ல இருக்க transport system ஓட components பார்க்கும்போது நம்ம heart பத்தி பார்த்தோம், blood பத்தி பார்த்தோம், blood vessels பத்தி பார்த்தோம். அது வந்து animalsக்கு. இதுவே இப்போ நம்ம plants பத்தி பேசுறோம் அப்படின்னா when we are talking about plants, plant குள்ளேயும் transport system நடக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உள்ள வந்து xylem and phloem சொல்லிட்டு ரெண்டு vascular bundles இருக்கு. அதுதான் அதுக்கு காரணம். ஜைலமோட வேலை என்ன அப்படின்னா சாயில்ல இருக்கிற அந்த வாட்டர் இருக்குல்ல அதை சக் பண்ணி பிளான்ட் லீவ்ஸ் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறது. அந்த வாட்டர்ல மினரல்ஸும் டிசால்வ் ஆகியிருக்கும். ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ரெண்டுமே என்ன ஆகுது? ஜைலம் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகுது, கீழ இருந்து மேல வரைக்கும் போய் ரீச் ஆகுது. இதுதான் ஜைலமோட வேலை. ஃப்ளோயமோட வேலை என்ன அப்படின்னா இப்போ போட்டோசிந்தசிஸ் நடந்ததுக்கு பிறகு, போட்டோசிந்தசிஸ்னா என்னது? பிளான்ட் வந்து தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்ன சன்லைட் யூஸ் பண்ணி. கரெக்டா? போட்டோசிந்தசிஸ் நடந்த பிறகு குளுக்கோஸ் இப்போ கிரியேட் ஆச்சு இல்லையா, நியூட்ரிஷன் கிரியேட் ஆச்சு இல்லையா, அந்த நியூட்ரிஷன் பாடி ஃபுல்லா பிளான்டோட பாடி ஃபுல்லா போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னா அது ஃப்ளோயமோட வேலை. எப்படி நம்ம பாடியில பிளட் வெசல்ஸ் இருக்கோ, பிளட் வெசல்ஸ் பிளட் ப்ராப்பரா சென்ட் பண்றதோ இல்ல வாங்குறதோ பண்ணுதோ, அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்குள்ள ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் சொல்லிட்டு ரெண்டு வெசல்ஸ் இருக்கு. அதுதான் வந்து என்ன பண்ணுது? ஜைலமோட வேலை என்னன்னா வாட்டர் வந்து கீழ இருந்து மேல சென்ட் பண்றது, அண்ட் ஃப்ளோயமோட வேலை என்னன்னா டிஸ்ட்ரிபியூட் லைக் நியூட்ரிஷன் கிரியேட் ஆச்சு இல்லையா, குளுக்கோஸ் கிரியேட் ஆச்சு, அது பாடி ஃபுல்லா வந்து சப்ளை பண்றது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பிரேஷன் ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வருதா? இந்த கொஸ்டினுக்கு வராது, லேட்டர் ஆன் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நம்ம 17 கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஹவு ஆர் வாட்டர் அண்ட் மினரல் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்? ஸோ வாட்டர் அண்ட் மினரல் பிளான்ட்குள்ள எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன இருக்குன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. பட் நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் ரீட் பண்ணி பாருங்க. புரியாத பட்சத்தில் நீங்க எங்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ வித் தட். ஓகே, ஸோ இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு சாயில் இருக்கு, ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு சாயில் இருக்கு. அந்த சாயிலுக்குள்ள ஈரத்தனம் இருக்கு. அந்த சாயிலுக்குள்ள என்ன இருக்கு? ஈரத்தனம், வெட்னஸ் இருக்கு. இப்போ அந்த சாயில்ல நிறைய நியூட்ரிஷன் இருக்கு, வெட்னஸ் இருக்கு. இப்போ அந்த சாயில்ல ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த சாயில்ல என்ன இருக்கு? பிளான்ட் இருக்கு. பிளான்ட் இருக்குன்னா பிளான்ட்ல என்னென்ன இருக்கும்? ரூட்ஸ் இருக்கும், ரூட்ஸ் மேல ஸ்டெம் இருக்கும், ஸ்டெம்ல இருந்து பிரான்சஸ்லாம் வந்து நிறைய லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் ஒரு பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர். கரெக்டா? இப்போ அந்த சாயில்ல இருக்க அந்த வெட்னஸ் இருக்குல்ல, அந்த ஈரத்தனம் இருக்குல்ல, அந்த ஈரத்தனம் அந்த வெட்னஸ்ல அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்குல்ல, அதுல சாயில்ல இருக்க மினரல்ஸ் டிசால்வ் ஆகிருக்கும். சாயில்ல இருக்க மினரல்ஸ்னா இருக்கும் டிசால்வ் ஆகிருக்கும். அப்போ உள்ள இருக்கிறது வெறும் வாட்டர் இல்ல, சொல்யூஷன். ஏன்னா அதுல வந்து நிறைய மிக்ஸ் ஆகிருக்கு, நிறைய மினரல்ஸ் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். கரெக்ட்? இப்போ நம்ம பிளான்ட்டோட அந்த ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்ல இருந்து ரூட் ஹேர்ஸ் கிளம்பும். ரூட் ஹேர் நமக்கு எப்படி முடி இருக்கோ அதே மாதிரி ரூட்டுக்கு கூட நிறைய ஹேர் இருக்கு. அந்த ரூட் ஹேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாயில்ல இருக்க அந்த வெட்னஸ் இருக்குல்ல, அந்த ஈரத்தனம் இருக்குல்ல, அந்த மினரல்ஸ் கலந்து அந்த வாட்டர் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? அந்த ரூட் ஹேர்ஸ் வந்து சக் பண்ணும்.
சக் பண்ணும்போது என்ன ஆகுது, ரூட் ஹேர்ஸ் வழியா அந்த வாட்டர் பிளான்ட்டோட பாடிக்குள்ள என்டர் ஆகுது. ரூட் ஹேர்ஸ்ல இருந்து ரூட்குள்ள போகும், ரூட்ல இருந்து ஸ்டெம்க்குள்ள போகும், ஸ்டெம்ல இருந்து எங்க போகும், ஸ்டெம்ல இருந்து அப்படியே வந்து லீவ்ஸ்க்கு போகும், ஸ்டெம்ல இருந்து அப்படியே லீவ்ஸ்க்கு போகும். இப்போ லீவ்ஸ்க்கு போன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, லீவ்ஸ்க்கு வந்து ப்ராப்பரா வாட்டர் சப்ளை கிடைச்சிருச்சு. வாட்டர் சப்ளை கிடைக்கும் போது நியூட்ரிஷனும் அது கூட மினரல்ஸும் அதோட சேர்ந்து கிடைச்சிச்சு. கார்பன் டை ஆக்சைடு ஸ்டொமேட்டோ வழியா இன்ஹேல் பண்ணிக்குது. கார்பன் டை ஆக்சைடு சன்லைட் பட்டோடனே போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கரெக்ட், இது ஓகே, டன். பட் இங்க இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, எவாப்ரேஷன் என்னன்னு தெரியும் கரெக்டா? எவாப்ரேஷன் என்ன, நார்மலா வீட்டில் வந்து தண்ணி விழுந்துச்சுன்னா தண்ணி கீழே கொட்டிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் பண்ண என்ன ஆகும், தண்ணி கொஞ்ச நேரத்தில் டிஸப்பியர் ஆகிடுமா? ஏன் டிஸப்பியர் ஆகுது, தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆயிடுது. எவாப்ரேட் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் சன்லைட்டோ, பிகாஸ் ஆஃப் ஹீட்டோ, பிகாஸ் ஆஃப் ஏரோ, விண்டோ, அந்த வாட்டர்னால எவாப்ரேட் ஆகி அப்படியே மேலே வந்து போயிடுது. கரெக்ட். ஸோ இங்கே பிளான்ட்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா, பிளான்ட் மேலே சன்லைட் படுது இல்லையா, சன்லைட் பண்ணும்போது அந்த பிளான்ட்ல இருக்க அந்த வாட்டர் வந்து அப்சார்ப் ஆகிடும், லைக் எவாப்ரேட் ஆகிடும். அப்படி எவாப்ரேட் ஆகும்போது தண்ணி வந்து இப்போ மேலே ஏறின தண்ணி மேலே எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா மேலே இப்போ இடம் காலி ஆயிடுச்சு, அப்போ தண்ணி மேலே ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னா, வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், வி சே இட் as டிரான்ஸ்பிரேஷன் புல். புல் அப்படின்னா இழுக்கிறது. கரெக்ட். ஸோ வாட்டர் வந்து சாயில்லேருந்து ரூட் ஹேர்ஸ் வழியா ரூட்டுக்கு போகுது, ரூட்லேருந்து ஸ்டெம்மு போகுது, ஸ்டெம் வழியா லீவ்ஸ்க்கு போகுது. அண்ட் அந்த லீவ்ஸில் வெயில் படும்போது, சன்லைட் படும்போது லீவ்ஸில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது, கொஞ்சம் சில வாட்டர்லாம் என்ன ஆகுதுன்னா எவாப்ரேட் ஆயிடுது காத்துல. எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல தான் டிஃப்யூஷன் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல என்ன ஆகுது, டிஃப்யூஷன் இன் வாட்டர். அதுதான் நம்ம ஆஸ்மோசிஸ் நம்ம சொல்லுவோம். அது நம்ம என்ன சொல்லுவோம், ஆஸ்மோசிஸ். அங்க ஆஸ்மோசிஸ் கிரியேட் ஆகுது. ஆஸ்மோசிஸ்னா என்ன, டிஃப்யூஷன் அக்வஸ் சொல்யூஷன் நடந்தா அதுதான் ஆஸ்மோசிஸ். டிஃப்யூஷன் என்ன, ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். இதுதான் வந்து டிஃப்யூஷன். ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு வேகமா இம்மிடியேட்டா மூவ் ஆகுது நம்ம டிஃப்யூஷன் சொல்லுவோம். இந்த விஷயம் வாட்டர்ல நடக்குதுன்னா அதை நம்ம ஆஸ்மோசிஸ் நம்ம சொல்லுவோம். இன்கேஸ் வாட்டர் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு இமிடியேட்டா மூவ் ஆகுதுன்னா அதுதான் நம்ம ஆஸ்மோசிஸ் நம்ம சொல்லுவோம். இங்க டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலமா என்ன ஆகாதுன்னா, வெயில் படும்போது லீவ்ஸ்ல இருக்கிற வாட்டர் எவாப்ரேட் ஆயிடுது. எவாப்ரேட் ஆகும்போது இப்போ கீழே நிறைய தண்ணி இருக்கு, மேலே தண்ணி குறைஞ்சிச்சு. அப்போ ஹையர் கான்சென்ட்ரேஷன் லோவர் கான்சென்ட்ரேஷன் வாட்டர் ஸ்பான்டேனியஸா மூவ் ஆகல. அப்போ வாட்டர் ஃபுல்லா வந்து என்ன ஆகுதுன்னா மேலே வந்து ஏறுது. ஏற வாட்டர் வந்துட்டே இருக்கு, ஏற வாட்டர் வந்துட்டு இருக்கு. அந்த வாட்டரோட சேர்ந்து மினரல்ஸும் வந்துட்டு இருக்கு. இப்படிதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான்ஸ் நடக்குது. அண்ட் இந்த வாட்டர் மேலே போறது ஜைலம் வழியா, கீழே வருது ஃபிளாயம் வழியா. ஸோ ஜைலம்குள்ள சில டியூப்ஸ் இருக்கு, சில டிஷ்யூஸ் இருக்கு, ஃபிளாயம்குள்ள சில டிஷ்யூஸ் இருக்கு. நீங்க கிளாஸ் 9ல டிஷ்யூஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் படிக்கும் போது நீங்க அதில் ஜைலம்குள்ள என்னென்ன டிஷ்யூஸ் இருக்கு, ஃபிளாயம்குள்ள என்னென்ன டிஷ்யூஸ் இருக்கு எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. கரெக்டா, சீவ் டியூப்ஸ், கம்பேனியன் டியூப்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? இதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஸோ ஆக மொத்தம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கான்செப்ட் தான் இந்த டாபிக் உள்ள இருக்கு. இதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ரெண்டு ஆப்ஷன், ஒன்று இந்த வீடியோ மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் கேளுங்க ஸ்லோ மோஷன்ல வச்சு. இல்லைனா அப்பவும் புரியலனா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அது என்னோட நம்பர் தான், அதை நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தென் அடுத்து வந்து நம்ம 18 கொஸ்டின்ல போயிடலாம். ஹவு இஸ் ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டட் இன் பிளான்ட்ஸ். ஏற்கனவே இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஜைலம் ஃபிளாயம் பத்தி, அதே விஷயம் தான் இங்க இருக்கு. 1 செகண்ட், லெட் மீ ஹேவ் சம் வாட்டர். சி, பிளான்ட்குள்ள வாட்டர் சப்ளை ஆகிறது ஜைலம் வழியா, ஃபுட் சப்ளை ஆகிறது ஃபிளாயம் வழியா. ஸோ ஃபிளாயம் வழியா எப்படி ஃபுட் சப்ளை ஆகுது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நான் இவ்வளவு நேரம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதே தான் கான்செப்ட் அங்கே இருக்கு. ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். புரியாத பட்சத்தை எங்கிட்ட கேளுங்க, அது ஹெல்ப் யூ. அடுத்து நம்ம 19 கொஸ்டின் போயிடலாம். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் நெஃப்ரான். நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்றது கேட்குறாங்க. நெஃப்ரான்றது நம்ம பாடியில கிட்னிக்குள்ளே இருக்குது, கிட்னிக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட் தான் இது. ஸோ நம்ம கிட்னிக்குள்ளே இருக்கிற அந்த நெஃப்ரான் இருக்கு இல்லையா, அந்த நெஃப்ரானோட ஷேப் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னா ரிமைனிங் திங்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்பை நீங்க ரைட்ல வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு இமேஜ் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல வந்து பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, கண்டெய்னர் பண்டில் ஆஃப் ஓகே ஒரு கப் லைக் ஷேப்ல ஒரு பேக், கப் ஷேப் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து பவுமன்ஸ் கேப்சூல். ஸோ இதுக்குள்ள என்ன ஆகும்னா, இதுக்குள்ள வந்து பிளட் கேபிலரிஸ் நிறைய இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு, நம்மளோட பிளட் கேபிலரிஸ் நிறைய இருக்கு. அது நம்ம குளோமெருல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குளோமெருல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்ம கூப்பிடுவோம். அண்ட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்கு ஒரு பக்கத்துல வந்து லைக் ரெனல் லைக் என்னது
ஒரு பக்கத்தில் ரெனல் ஆர்டரி இருக்கு அண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது லைக் நம்மளோட நெஃப்ரான் வந்து அங்கே கிரியேட் ஆகுது, நெஃப்ரான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, நான் லைன் பை லைன் நான் படிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. Each nephron is composed of two parts. Each nephron is composed of what? Two parts. First one is cup-shaped bag. Cup-shaped bag, which is known as Bowman's capsule. நீங்க அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். And ரெண்டாவது அடுத்த பாயிண்ட், the Bowman's capsule contains a bundle of blood capillaries. அந்த Bowman capsule குள்ள blood capillaries நிறைய இருக்கு. blood capillaries-னா exchange of bloods இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல நிறைய இருக்கு blood capillaries. and அதை வந்து நம்ம glomerulus அப்படி நம்ம சொல்றோம். அதோட நேம் இருக்கு, என்னது? glomerulus. glomerulus, glomerulus அப்படி நம்ம சொல்லுவோம். and one end of the glomerulus is attached to the renal artery. அதோட one end வந்து renal artery attach ஆகியிருக்கு, which brings the impure blood containing the urea waste into it. so impure bloodல வந்து impurities இருக்குன்னா, that is urea கனெக்ட் ஆகியிருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து renal artery வழியா வெளில வந்துடும். renal artery வழியா ஒரு பக்கம் வந்துடும். இது these impurities are filtered, அந்த வெளில வந்தது வந்து again filter ஆகும். and the other part of the nephron is coiled. அந்த நெஃப்ரானோட இன்னொரு பார்ட் வந்து நிறைய காயில்டு இருந்தா என்னன்னு தெரியல, காயில்னா ரொம்ப குழம்பி லைக் குழஞ்சிருக்கு, ஸ்பைரலா ரவுண்ட் ஆகிட்டு. ஓகே, so it is coiled, and in this part the substance like glucose, amino acid, ions and excess water which are required by the body are reabsorbed. so glucose, sugar, amino acids இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இன்னொரு பார்ட் இருக்குல்ல, இந்த காயில் பார்ட்ஸ், அதுல இருந்து வந்து ரீஅப்சார்ப் ஆகுது. ரீஅப்சார்ப்னா மறுபடியும் அதுல இருந்து ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுக்கும். அதெல்லாம் தாண்டி இருக்க வேஸ்டேஜ் எல்லாமே என்ன ஆகும், the substance remained in nephron is mainly urine. ஸோ இந்த நெஃப்ரானோட மெயின் அஜெண்டாவே என்னன்னா, இதுக்குள்ள வந்து உள்ள போற அந்த லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள போகுது இல்லையா, உள்ள போனது பிறகு பிளட்ல மிக்ஸ்அப் ஆகி நமக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வேண்டாத லிக்விட்ஸ் எல்லாமே வெளில வந்துடும். அந்த லிக்விட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அது முக்கியமா வந்து யூரின் தான் இருக்கும். ஸோ யூரின் கண்டென்ட் அண்ட் யூரிக் ஆசிட், யூரியா, இதுதான் வந்து அதுல மேஜரா இருக்கும். அது வந்து நம்ம யுரேத்ரா வழியா டைம் டு டைம் வெளில வந்துடும். ஸோ நம்ம அடிக்கடி வந்து லைக் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து நம்ம அடிக்கடி போவோம் இல்லையா, டைம் டு டைம் நம்ம போறோம் இல்லையா, அந்த டைம் டு டைம் நம்ம பாடியில இந்த நெஃப்ரான்ல இந்த வேலை செஞ்சுட்டு நம்ம பாடியில அன்வான்டா இருக்கிற அந்த லிக்விட்ஸ் எல்லாமே வந்து வெளில தள்ளுது. ஸோ இதுதான் வந்து இங்க நடக்குது 19th கொஸ்டின்ல. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் நெஃப்ரான் பார்க்கும்போது ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் டேக்ஸ் பிளேஸ் இன் Bowman's capsule. ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் வந்து ஃபில்டர் ஆகுறது எங்க நடக்குது, Bowman's capsule. அதாவது ஒரு பேக் லைக் ஆர்கன் இருக்கு, கப் லைக் ஆர்கன் இருக்குல்ல, கப் லைக் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அதான் Bowman capsule. From the capillaries of glomerulus na blood capillaries, the filtrate passes into the tubular part of the nephron. That filtrate contains glucose, amino acid, urea, uric acid, salt and water. So salt, water, uric acid, urea, amino acid, glucose, இது எல்லாமே அதுக்குள்ள போகுது. Reabsorption, as the filtrate flow along the tubules, useful substances such as glucose, amino acid, salt and water are selectively reabsorbed into the blood by capillaries surrounding the nephron tubules. and finally வந்து யூரின் வந்து நமக்கு வெளில வந்தது. ஸோ அந்த பாயிண்ட் அங்கே இருக்கு. அண்ட் நம்ம அடுத்த கொஸ்டின் நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஸோ we have the next question, that is 20th question. what are the methods used by the plant to get rid of excretory products? ஸோ பிளான்ஸ் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்கிரீட்டரி பண்ணுது. சரி, we are the human beings, நம்ம சாப்பிட்ற ஃபுட்லாம் நம்ம எக்ஸ்கிரீட் பண்ணோம்னா we go to toilet and we just remove the excretions. நமக்கு வேண்டாத பாடிக்குள்ள தேவையில்லாத இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். பட் பிளான்ஸ் வந்து நம்மள மாதிரி வந்து டாய்லெட் போதா, நம்மள மாதிரி வந்து ரிமூவ் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. பிளான்ட் வந்து எப்படி அதுக்கு வேண்டாதது ரிமூவ் பண்ணுது அப்படின்னா, there are some ways. அது என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், அது கேஸா இருந்துச்சுன்னா ஸ்டொமேட்டோ வழியா வந்து ரிலீஸ் பண்ணுது. பிளான்ட்டுக்கு தேவையில்லாத கேஸ்னா அது ஆக்சிஜன் அதுக்கு அன்வான்டா கிரியேட் ஆகுது, அது தேவையில்லை. ஸோ இட் இஸ் எக்ஸ்கிரீட்டிங் இட் த்ரூ த ஸ்டொமேட்டோ. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ரெண்டாவது வந்து இன்கேஸ் சாலிட் வேஸ்ட் ஏதாச்சும் வந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், சில பிளான்ட்ஸ்லாம் வந்து இலைகள் உடஞ்சி கீழே விடும், பார்த்துருப்பீங்க கரெக்டா, லீவ்ஸ் வந்து பிரேக் ஆகி கீழே விடும். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்கிரீஷன் தான், அதுக்கு வேண்டாததான். லீவ்ஸ் வந்து பிரேக் ஆகி கீழே விழுது. பார்க் அப்படின்னா மரத்துல வந்து சில பட்டை மாதிரி இருக்கும், மரத்தை வந்து பிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டையாக வந்து கிடைக்கும் கரெக்டா. அது இல்லாமல் வந்து பிளான்ட்டுக்கு தேவையில்லாத எக்ஸ்கிரீஷன்ஸ் அதுவும் வந்து உடஞ்சி கீழே விழுந்துடும். அண்ட் இது ஸோ இது ஷ்ரெட் ஆகிட்டு கீழே விழும். ஸோ இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். அண்ட் மூணாவது என்னது, the plant get rid of waste by secreting them in the form of gums. சில பிளான்ட்ல என்ன பண்ணா ஒரு மாதிரி ஒரு கம் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து வெளில ரிலீஸ் பண்ணும். ஸோ அதை வச்சு பாலிமர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ கம்ஸ் அண்ட் ரெசின்ஸ். ஸோ இது வழியா கூட வந்து பிளான்ட் என்ன பண்ணோம்னா அதுக்கு வேண்டாத எக்ஸ்கிரீஷன்ஸ் எல்லாமே வந்து வெளில ரிலீஸ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மள மாதிரியே வந்து பிளான்ட்ஸும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வேண்டாத எக்ஸ்கிரீஷன்ஸ் எல்லாமே சாயில் அதாவது ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டோட அக்கம் பக்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு வேண்டாத சில திங்ஸ் எல்லாமே அங்கே கீழே விழுந்திருக்கும். பிளான்ஸ் அப்படி கூட எக்ஸ்கிரீட் பண்ணும். ஸோ இது எல்லாமே தான் அங்கே ஆன்சர்ஸ் அதுக்கானது. அண்ட் நெக்ஸ்ட், how is the amount of urine produced regulated?
அமௌண்ட் ஆஃப் யூரின் எப்படி வந்து ரெகுலேட்டட்னா அடிக்கடி வந்து எப்படி வந்து ப்ராப்பரா நடக்குது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ த அமௌண்ட் ஆஃப் யூரின் இஸ் ரெகுலேட்டட் பை கிட்னி. கிட்னி தான் இந்த வேலையை பார்க்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் எக்ஸஸ் வாட்டர் அண்ட் வேஸ்ட் டிசால்வ் இன் வாட்டர். டைமுக்கு வந்து நமக்கு வந்து லைக் நம்ம ரெஸ்ட் ரூம் போறோம் கரெக்டா, வி கோ டு பாஸ் த யூரின். அது வந்து ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைம் வரைக்கும் போகுதுல, அது எவ்வளோ வாட்டர் போகணும், எவ்வளோ டைம்ல போகணும், இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். நம்ம பாடியில வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாச்சுன்னா நமக்கு வந்து அதிகமா வந்து சீக்கிரமா போக வேண்டிய நிலைமை வரும். இப்போ நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா நிறைய நீங்க வந்து யூரின் பாஸ் பண்ண போய் தான் ஆகணும் கரெக்டா. ஸோ இதுவே வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்குன்னா ரொம்ப லேட்டா போவீங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா உங்களுக்கு வந்து யூரின் வரும். அந்த கான்சென்ட்ரேட்டட்னா உங்க பாடியில இருக்க இந்த இம்பியூரிட்டிஸ் ரொம்ப அதிகமா இந்த வாட்டர்ல இருக்கும். உங்க பாடியில இருக்க இம்பியூரிட்டிஸ் ரொம்ப அதிகமா உங்களோட யூரின்ல இருக்கும், ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். இதுதான் உங்க பாடியில நிறைய வாட்டர் நீங்க கன்சியூம் பண்ணீங்க, பாடியில வாட்டர் நல்லா எனஃபா இருக்கு அப்படின்னா வர யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டட் இம்பியூரிட்டிஸா இருக்காது. அது வாட்டர் நிறைய இருக்கும், அது இம்பியூரிட்டிஸா இருக்கும், பட் கான்சென்ட்ரேட்டடா இருக்காது. இன்கேஸ் நீங்க யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா வருது அப்படின்னா உங்க பாடியில வாட்டர் லெவல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய நீங்க தண்ணி வந்து குடிக்கணும். அண்ட் குவான்டிட்டி ஆஃப் டிசால்வ்ட் வேஸ்ட். ஸோ இதுதான் நான் கான்சென்ட்ரேஷன் சொன்னல, அந்த ஒரு விஷயம் தான். மூணாவது என்ன இருக்கு, ஹார்மோன்ஸ். The amount of urine produced is regulated as certain hormones which control the movement of water and sodium ion in and out of the nephron. ஸோ நம்ம பாடியில வந்து லைக் நம்ம நெஃப்ரான்ல இருக்க அந்த சால்ட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இன் அண்ட் அவுட் ஆகிறது. ஸோ இது எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு ஹார்மோன்ஸ்ன்றது. நம்மளோட அடுத்த கொஸ்டின் ஃபுல்லா 22nd கொஸ்டின், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஏரோபிக்கும் அனேரோபிக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட அதே பாயிண்ட்ஸ் தான் இங்க இருக்கு. ஒரு வாட்டி உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். நம்பர் 1ல என்ன இருக்கு, பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தா அது ஏரோபிக், absence of oxygen இருந்தா அது anaerobic. ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு, aerobic respiration வந்து பிரேக் டவுன் ஃபுட் occurs. இதுல வந்து பார்ஷியல் பிரேக் டவுன், கம்ப்ளீட் பிரேக் டவுன்றது aerobic respiration நடக்கும், anaerobic respirationல பார்ஷியல் பிரேக் டவுன் நடக்கும். ஏன்னா aerobic respirationல நம்ம எனர்ஜி ரொம்ப அதிகமா வெளில வரும், anaerobic respiration ரொம்ப கம்மியா வரும், அதனால தான். மூணாவது என்ன இருக்கு, the end product of aerobic respiration is carbon dioxide and water. இங்க வந்து end product வந்து lactic acid, இல்லனா வந்து பிளான்ட்ஸா இருந்துச்சு ஈஸ்டா இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இன்கேஸ் இட் இஸ் ஈஸ்ட், இதுவே வந்து நம்ம மசில்ஸ், அனிமலோட மசில்ஸ்னா நம்ம பாடியோட மசில்ஸ்னா அங்க லாக்டிக் ஆசிட் தான் கிரியேட் ஆகும். இது வந்து தேர்ட் டிஸ்டிங்விஷ். நாலாவது என்ன இருக்குன்னா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ரொடியூஸ் a considerable amount of energy. இங்க வந்து less energy is produced in anaerobic respiration. So some organism which uses aerobic respiration or yeast and bacteria etc. So நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் இங்க இருக்கு. அடுத்த பாயிண்ட் இருக்கு, how are alveoli designed to maximize the exchange of gases. alveoli அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் அதுல இருக்கும். So the alveoli are thin-walled and richly supplied with network of blood vessels to facilitate exchange of gas between the blood and the air filled in alveoli. Alveoli have balloon-like structure வந்து அதுல இருக்கும் and hence provide maximum surface of exchange of gas. So starting the alveoli பத்தி நிறைய பேசிட்டதுனால நான் இங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுவே ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. So I hope உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. So நம்ம அடுத்த क्वेश्चन குள்ள போயிடலாம். What would be the consequence of deficiency of hemoglobin in our body? Hemoglobin நம்ம பாடியில கம்மியானா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும், you will fall sick and feel fatigue அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாடியில சில பிரச்சனைகள் உங்க பாடியில ஏற்படும். எதுக்காக இது எல்லாம் ஏற்படுது அப்படின்னா, ஏன்னா நம்ம பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கணும்னா அதுல ஹீமோகுளோபின் இருக்கணும். ஹீமோகுளோபின் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பாடியில ஆக்சிஜன் நல்லாவே வந்து சப்ளை ஆகும். ஸோ உங்க பிளட் வந்து ரெட் கலர் பிளட் அதிகமாக உங்க பாடியில இல்லை அப்படின்னா யூ ஆர் லேக்கிங் இன் ஹீமோகுளோபின் அதிகமாக உள்ள ஃபுட்டை வந்து நீங்க கன்சியூம் பண்ணும், ஸோ தட் நீங்க எப்பவுமே வந்து ஹெல்த்தியா இருப்பீங்கன்றதுக்காக. அண்ட் அடுத்த கொஸ்டின் இருக்கு, டிஸ்கிரைப் டபுள் சர்க்குலேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். why is it necessary? டபுள் சர்க்குலேஷன் என்னன்றது இங்க நான் புரிய வச்சிடறேன் உங்களுக்கு. சி, நம்ம ஹார்ட் வந்து 2 வாட்டி பம்ப் ஆகும், நம்ம ஹார்ட்ல வந்து 2 வாட்டி பிளட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வாட்டி எப்போ ஆகும் அப்படின்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம ஹார்ட்டோட லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ள போகுது. அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா லைக் லெஃப்ட் வென்ட்ரிக்குலருக்குள்ள போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்குலர் போன பிறகு நம்மளோட லைக் லங்ஸ்குள்ள போகுது. லங்ஸ்குள்ள போன பிறகு மறுபடியும் நம்ம ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் ஹார்ட்குள்ள ஆக்சிஜனேட்டட் பிளட் போயிட்டு அந்த ஆக்சிஜன் பிளட் தான் நம்ம பாடி ஃபுல்லா சப்ளை ஆகுது. ஸோ பிளட்டுக்குள்ள, ஸோ ஹார்ட்டுக்குள்ள பிளட் வந்து 2 வாட்டி உள்ள போயிட்டு வெளில வருது. ஸோ டீஆக்சிஜனேட்டட் உள்ள போகுது அண்ட் டீஆக்சிஜனேட்டட் வெளில வருது, அப்புறம் ஆக்சிஜனேட்டட் உள்ள போகுது, ஆக்சிஜனேட்டட் வெளில வருது. ஸோ 2 வாட்டி இங்க சர்க்குலேஷன் நடக்கிறதுனால இதை வந்து நம்ம டபுள் சர்க்குலேஷன் நம்ம சொல்லுவோம். இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க பேசேஜ்ல போட்டிருக்கு. நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு ஒரு கொஸ்டினுக்கு, கரெக்ட்? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இன்கேஸ் இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தோம், அதை பார்த்து உங்களுக்கு புரியலன்னா எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ என்கிட்ட கேட்கறதுக்கான நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் ஆன்சர் யூ. ஸோ நெசசிட்டி ஆஃப் டபுள் சர்க்குலேஷன், ஸோ அந்த செப்பரேஷன் நம்ம ஆக்சிஜன் வந்து ப்ராப்பராக வந்து சப்ளை ஆகணுன்றதுக்காக தான் அது அந்த பாயிண்ட் இருக்கு. அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல் xylem and phloem? xylem and phloem பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம், அது விஷயம் தான் இங்கே இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். நீங்கள் ஒரு வாட்டி இதை ரீட் பண்ணி பாருங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, டைம் இல்லாத காரணத்தினால நான் வேகமாக ரேப் ஓவர் பண்ணுறேன். அண்ட் எதுவுமே வந்து நான் ஸ்கிப் பண்ணல, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் தான் அகைன் அண்ட் அகைன் வருதுனால தான் உங்களுக்கு ஒரு டாஸ்காக தரேன், நீங்கள் ஒரு வாட்டி அதை ரீட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. தென் அண்ட் அடுத்து என்ன இருக்கு, ஆல்வியோலிக்கும் நெஃப்ரானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சி, ஆல்வியோலின்றது வந்து நம்மளோட லங்ஸ்ல இருக்கு, நெஃப்ரான்றது நம்மளோட கிட்னியில இருக்கு. அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க, ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா கொஸ்டினே பாருங்க, கம்பேர் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல்வியோலி இன் லங்ஸ் அண்ட் நெஃப்ரான் இன் த கிட்னிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங். அதோட ஸ்ட்ரக்சருக்கும் அதோட ஃபங்க்ஷனிங்கும் வச்சு கம்பேரிசன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஸ்டின் வந்து புரியுது, இங்க வந்து ஒரு டிஸ்டிங்விஷ் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அந்த முதல் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, ஆல்வியோலின்றது லங்ஸோட ஃபங்க்ஷனல் யூனிட், நெஃப்ரான்றது கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட். அண்ட் ஆல்வியோலின்றது மெச்சூர்ட் லங் ஹேஸ் 30 crore ஆல்வியோலி. மெச்சூர்ட் லங் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு இருக்கிற லங்ஸை விட நிறைய அடல்ட்டான லிவிங் ஆர்கானிசம்க்கு இருக்கிற லங்ஸுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு அடல்ட் கண்டென்ட் ஸ்டேஜ்க்கு வர லங்ஸை தான் நம்ம மெச்சூர்ட் லங்க்கு நம்ம சொல்லுவோம். ஸோ மெச்சூர்ட் லங்க்ல வந்து 30 crore ஆல்வியோலி இருக்கு. ஆல்வியோலினா என்னது? பலூன் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளோட லங்ஸ்ல எல்லாம் பலூன் லைக், நீங்களாம் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஸோ உங்களோட லங்ஸ்ல பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்க அந்த ஆல்வியோலி எத்தனை இருக்கு? 30 crore ஆல்வியோலிஸ் இருக்கு. 30 crore ஆல்வியோலிஸும் என்ன ஆகுதுன்னா, நீங்க ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது அந்த பலூன் வீங்கின மாதிரி பெருசாயிட்டு அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணுது, பிளட்ல மிக்ஸ் பண்ணுது. பிளட்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்து மறுபடியும் நம்ம லங்ஸ் உள்ள ஆடுது. அதனால நம்ம பிறந்ததுல இருந்து இனி வரைக்கும் நம்ம பிரீத் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆக்சிஜன் உள்ள எடுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளில விடுறோம், ஆக்சிஜன் உள்ள எடுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளில எடுக்கிறோம். திருப்பி இது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, அண்ட் இதுவே நம்ம நெஃப்ரான் பக்கம் பார்த்தோம்னா, ஒரு கிட்னிக்குள்ள வந்து ஒரு 10 லட்சம் நெஃப்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஆல்வியோல்ன்றது 30 crore ஆல்வியோல்ஸ் இருக்கு, நெஃப்ரான் வந்து 10 lakhs நெஃப்ரான்ஸ் இருக்கு. அண்ட் இங்க தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்கு, ஆல்வியோலி ப்ரொவைட் a wide surface of gaseous exchange. நெஃப்ரான், the surface of nephron is not much more. ஸோ ஆல்வியோலி அளவுக்கு பெரிய சர்ஃபேஸ் வந்து நெஃப்ரானுக்கு கிடைக்கல. ஏன்னா நம்ம கிட்னியே ஒரு சின்னது, அந்த கிட்னிக்குள்ள 10 லட்சம் நெஃப்ரான்ஸ் இருக்கு. அந்த நெஃப்ரான்ஸ் எவ்வளவு இடம் தான் ஆக்குபை பண்ணும். கரெக்டா? ஸோ இதுதான் இங்க ஒரு விஷயம். அண்ட் அடுத்து என்ன இருக்கு, the exchange of oxygen and carbon dioxide takes place through the network of capillaries in alveoli. Okay, அதுதான் புரிஞ்சிச்சு. இங்க வந்து Bowman's capsule in nephron regulates the concentration of water and salt. ஸோ ஆல்வியோலி அண்ட் நெஃப்ரான் பத்தி நீங்க ஆரம்பத்துல இருந்தே புரிஞ்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது இவ்வளவு நேரம் புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இது உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் இந்த கிளாஸஸ் ஸ்டார்டிங் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும் நீங்க. அண்ட் அதையும் தாண்டி டவுட்ஸ் தான் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் இருக்கு 28th question. How are fats digested in our bodies? Where does this process takes place? See, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குல்ல, நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வில்லி லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம ஸ்டொமக்ல இருக்க ஆசிட்ல பட்டு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் சிம்பிள் சப்ஸ்டன்ஸா பிரேக் டவுன் ஆகும். சிம்பிள் சப்ஸ்டன்ஸா பிரேக் டவுன் ஆன பிறகு அது எங்க போகுது, நம்மளோட இன்டெஸ்டைன்குள்ள தான் போகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் அதுக்குள்ள தான் போகுது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்குள்ள தான் இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட ஃபேட் வந்து செப்பரேட் ஆகுது. அந்த ஃபேட் வந்து குளோபியூல்ஸ், அதாவது இங்க லாஸ்ட் இந்த ரெண்டாவது லைன் பாருங்க, குளோபியூல்ஸ், லார்ஜ் குளோபியூல்ஸ்ன்ற வார்த்தை இருக்கு. ஓகே, you can see that. So the globules ஃபார்மேட்ல இருக்கும். குளோபியூல்ஸ்னா என்ன அப்படின்னா பபிள் மாதிரி இருக்கும். பபிள் லைக் ஸ்ட்ரக்சர்ல நம்மளோட ஃபேட் எல்லாம் அங்க கண்டக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை ஒரு வாட்டி நான் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு புரிய வச்சேன்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆன்சர் நம்ம பார்க்கலாம். The small intestine is the site of complete digestion of carbohydrates, proteins and fat. கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் இது எல்லாமே டைஜஷன் ஆகுது எந்த இடம், எந்த சைட்ல? ஸ்மால் இன்டெஸ்டைன். இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த லைனுக்கான அர்த்தம். அடுத்து, it receives the secretion of the liver and pancreas for this purpose. ஸோ நம்மளோட லிவர் அண்ட் நம்மளோட பேன்க்ரியஸ், நம்மளோட பாடியில லிவர் இருக்கு, பேன்க்ரியஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு சில வகையான செக்ரீஷன்ஸ் ரிலீஸ் பண்ணும், என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணும், என்சைம்ஸ் செக்ரேட் பண்ணும். என்சைம்ஸோட வேலை என்னது? ப்ராசஸை இன்னும் வேகப்படுத்துறது, தூண்டுதல் பண்றது. கரெக்ட்? ஸோ த ஃபுட் கம்மிங் ஃப்ரம் த ஸ்டொமக்ல இருந்து வரப்போற ஃபுட் ஆசிடிக்கா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டொமக்ல ஆசிட் இருக்கு. கரெக்டா? அண்ட் ஹேஸ் இப்போ ஆசிடிக்கா இருக்கிற அந்த ஃபுட்டை நம்ம ஆல்கலைனா மாற்றணும். ஆல்கலைனா பேஸ் போட்டு நியூட்ரலைஸ் பண்ணும். ஆசிட் பேஸ் சால்ட் நீங்க சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆசிட் அண்ட் பேஸ்க்கான வித்தியாசம் என்னன்னு. ஆசிடிக்கா இருக்க ஃபுட்டை நீங்க ஆல்கலைன் போட்டு பேஸா நீங்க மாற்றணும். 1 second, let me have some water. Sorry. ஆசிடிக்கா இருக்கிற நம்ம ஸ்டொமக்ல இருந்து வர அந்த ஆசிடிக் ஃபுட் பேஸா மாறணும், ஆல்கலைனா மாறணும்.
ஸோ ஃபார் த pancreatic enzymes to act. அப்போதான் நம்மளோட pancreasலேருந்து வந்து அந்த pancreatic juice இருக்குல்ல, pancreatic enzymes, அது அப்போதான் ஒர்க் ஆகும். எப்போ ஒர்க் ஆகும்? ஆசிடிக்காக இருக்கிற அந்த ஃபுட்டு ஆல்கலைனாக மாறினா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, bile juice from the liver accomplishes this addition in the act to acting on fats. ஸோ நம்மளோட லிவர்லேருந்து வந்து அந்த பைல் ஜூஸ், நம்ம லிவர்லேருந்து கால் பிளாடர்லேருந்து இந்த பைல் ஜூஸ் வருது இல்லையா, அந்த பைல் ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிடிக்காக இருக்கிற அந்த ஃபுட்டை வந்து ஆல்கலைனாக மாற்றும். அது கூடவே சேர்த்து ஃபேட் அங்கே கிரியேட் பண்ணும். ஸோ ஃபேட் ஆர் பிரசன்ட் இன் த இன்டெஸ்டைன் இன் த ஃபார்ம் ஆஃப் லார்ஜ் குளோபல்ஸ். குளோபல்ஸ்னா பபிள் மாதிரி நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபேட் வந்து சேரும், விச் மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் என்சைம் டு ஆக்ட் ஆன் தெம். பைல் சால்ட் break them down. Bile salt break them down into small globules, increasing the efficiency of enzymes act. So இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இங்க ஃபேட் கிரியேட் ஆகுதுல, ஃபேட் வந்து பபிள்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம கால் பிளாடர்ல இருந்து வந்து அந்த பைல் ஜூஸ் என்ன பண்ணோம்னா, அந்த ஃபேட்டை வந்து பெரிய பெரிய குளோபல்ஸை லார்ஜ் குளோபல்ஸை குட்டி குட்டி குளோபல்ஸை அதை மாத்துது. அண்ட் இப்படி மாத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, எஃபிஷியன்சி அதிகமாகுது, அங்கே என்சைம்ஸோட எஃபிஷியன்சி அதிகமாகுது, என்சைம்ஸால ப்ராப்பராக வேலை செய்ய முடியுது. ஸோ பேன்கிரியாஸ்லேருந்து செக்ரேட் ஆன பேன்கிரியாட்டிக் ஜூஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணோம். அது வந்து ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி லிப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் கிரியேட் பண்ணும். அது வந்து ஃபேட்டை வந்து எம்யூல்சிஃபைட் ஃபேட்ஸை பிரேக்கிங் டவுன் பண்ணும். எம்யூல்சிஃபைட் ஃபேட்னா அங்கே கிரியேட் ஆன அந்த ஃபேட் இருக்குல்ல, அதை வந்து பிரேக் பண்ணும். ஸோ த வால் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் கால் கண்டென்ஸ் கிளான்ஸ். நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸோட வாலில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளான்ஸ் அங்கே கிரியேட் ஆகிருக்கும். And அது தாண்டி which creates intestinal juice, and the enzymes present in it finally convert into protein to amino acid, complex carbohydrates into glucose and fatty acids and glycerols. இந்த மாதிரி செஞ்சு கடைசியா வந்து அமினோ ஆசிட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட், கிளிசரால்ஸ் இது எல்லாமே கடைசியா நம்ம ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆனது பிறகு தான் நம்மளோட எக்ஸ்கிரீஷனுக்கான வேலை அங்கே தொடங்குது. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு, வாட் இஸ் த ரோல் ஆஃப் சலைவா இன் த டைஜஷன் ஆஃப் த ஃபுட். ஸோ சலைவாவோட வேலை என்ன? சலைவானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபேவரட் ஃபுட்டோட பேர் சொன்னோன்னா உங்க வாயில வந்து ஈரமாகும், வாயில வந்து எச்ச ஊறும், கரெக்டா? அதுதான் நம்ம சலைவான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம எந்த ஃபுட்டை நம்ம வாயில எடுத்துட்டாலும் அந்த ஃபுட்டு நம்ம ஈசோஃபேகஸ் வழியா உள்ள இறங்கணும், கரெக்டா? அந்த ஃபுட் என்ன ஆகணும், நம்ம ஈசோஃபேகஸ் வழியா உள்ள ஸ்டொமக் வரைக்கும் இறங்கணும். ஸ்டொமக்குள்ள போனாதான் அங்கதான் ஆசிட் இருக்கு, அங்கதான் வந்து பிரேக் டவுனே ஆகும், கரெக்ட்? அது ஸோ அந்த ஃபுட்டு நம்ம ஈசோஃபேகஸ்ல இறங்குற அளவுக்கு அது பேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னா நம்மளோட டீத் என்ன பண்ணுது, அது பேஸ்ட் ஆகுது. அப்படி பேஸ்ட் ஆக்கும் போது அந்த இடத்துல ஒரு என்சைம் கிரியேட் ஆகுது, அதுதான் நம்ம சலைவான்னு சொல்றோம். ஸோ என்சைமோட வேலை என்னது, ஒரு ப்ராசஸை ஈஸி ஆக்குறது, கரெக்டா? யோசிச்சு பாருங்க, உங்க வாயில சலைவாவே வரல, எச்சையே வரல அப்படின்னா உங்களால ஃபுட்டை வந்து பேஸ்ட் ஆக்க முடியுமா? கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க, கரெக்டா? பட் வாயில அந்த சலைவா வரதுனால உங்களால அந்த ஃபுட்டை வந்து நல்லா என்ன பண்ண முடியுது, நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அதை உள்ளே முழுங்க முடியுது, கரெக்ட்? ஸோ அதனால தான் வந்து சலைவா வந்து அங்கே யூஸ் ஆகுது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த விஷயம் தாங்க பேராகிராஃப் எழுதியிருக்கோம். நீங்க உங்களுக்கு டாஸ்க் நீங்க இதை ரீட் பண்ணி பார்க்கணும், புரியாத பட்சத்தில் என்ன கேட்கலாம். தென் அடுத்த பாயிண்ட் இருக்கு, வாட் ஆர் த நெசசரி கண்டிஷன் ஃபார் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அண்ட் வாட் ஆர் இட்ஸ் பை ப்ராடக்ட்ஸ். ஸோ இங்கே ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனுக்கு என்னென்ன கண்டிஷன் நெசசரின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கணும், என்ன ஆகணும், கார்பன் டை ஆக்சைடோட சப்ளை அங்கே இருக்கணும், அண்ட் வாட்டர் மினரல்ஸ் அதுக்கு சப்ளை ஆகணும். ஸோ இது ரெண்டுமே அங்கே ரொம்ப அவசியமாக தேவைப்படுற விஷயங்கள். அண்ட் சன்லைட் அது மேலே தேவைப்படுது, ஓகே? அண்ட் அது மட்டும் இல்லை, குளோரோஃபில் இருக்கணும், குளோரோஃபில் இருந்தால் தான் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அடுத்த பாயிண்ட். அண்ட் இது மட்டும் இல்லை, அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு, ஸோ த கார்போஹைட்ரேட் which are not used immediately or stored in the form of starch, which serves as the internal energy reserve to used as and when required by the plant. ஸோ இப்போ பிளான்ட் வந்து தன்னோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிச்சு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நிறைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு மிஞ்சி போய் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபுட்டை அப்படியே வைப்பீங்க, மறுபடியும் எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடலான்னு சொல்லிட்டு, கரெக்டாக? அதே மாதிரி தான் பிளான்ட் வந்து இந்த ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் பண்ணுற லிவிங் ஆர்கானிசம்ஸ், தட் இஸ் பிளான்ட்ஸ், அது என்ன பண்ணுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணி தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணும். இன்கேஸ் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதையும் தாண்டி எக்ஸஸாக இருக்குன்னா அது என்ன பண்ணால் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ, ஸோ தட் அப்கமிங் டைம்ல மறுபடியும் அதுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த ஃபுட்டை அதை கன்சியூம் பண்ணிக்கோ, அது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பிளனேஷன் 30th கொஸ்டின் இருக்கு, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் அடுத்து நம்ம கிட்ட இன்னும் வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதோட இந்த சாப்டர் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ டைம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் டைம் விட அதிகமாகவே போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டோன்ட் வெரி, நம்ம முடிச்சிடலாம் வேகமாக, உங்களுக்காக தான் நான் வேகமாக முடிச்சுட்டு இருக்கேன். ஸோ நம்ம 31st கொஸ்டின் தான் இருக்கு, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் aerobic and anaerobic respiration? Name some organisms that use the aerobic mode of respiration.
ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு தெரிஞ்சு இது நான் உங்களுக்கே டாஸ்கா தரேன். இந்த கொஸ்டின் நீங்களே படிச்சு பார்க்கலாம். பிகாஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பத்தி நான் ஸ்டார்டிங்ல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். நடுவில் அதோட டிஸ்டிங்விஷும் வந்துச்சு, அதுலயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இப்போ நீங்க இதை ஒரு வாட்டி படிச்சு பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கிறது எல்லாமே புரிய வரும். புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க படிச்சது பார்க்காம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஃபார் த எக்ஸாம். இதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அகைன் அண்ட் அகைன் டைம், சேம் எக்ஸ்பிளனேஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகைன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யோர் டைம். ஸோ நீங்க அது ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்க்கணும். தென் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு, ஹவ் ஆர் ஆல்வியோலி டிசைன் டு மேக்ஸிமைஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். இதுவும் வந்து ஆல்வியோலி பத்தி தான். ஆல்வியோலின்றது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளோட லங்ஸ்குள்ள இருக்கிற அந்த பலூன் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ கிட்டத்தட்ட 30 crore ஆல்வியோலிஸ் ஒரு அடல்ட்டோட லங்குள்ளே இருக்கு. ஸோ அது அந்த ஆல்வியோலில வந்து பிளட் வெசல்ஸ் வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஆல்வியோலியோட வேலை என்ன, ஆக்சிஜனை பிளட்ல மிக்ஸ் பண்றது, பிளட்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடை ரிசீவ் பண்றது. இதுதான் நம்ம ஆல்வியோலியோட வேலை. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் அங்கே இருக்கு. அதை பற்றியும் நான் ஐ ஹவ் கிவன் மோர் தென் எனஃப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இட்ஸ் யோர் டர்ன் நவ். நான் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அது நீங்க ரீட் பண்ணி பார்த்து நீங்க கத்துக்கணும். ஸோ நீங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் கூட நீங்க ரீட் பண்ணலாம். நோட்ஸ் வேணா கூட எங்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. அதுல அதை நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. இல்லைன்னா ஜாயின் பண்ணுங்க. அப்கமிங் ஈவெண்ட்ஸ், அப்டேட்ஸ், சயின்ஸ் எப்படி ஈஸியா படிக்கிறது, மேக்ஸ் எப்படி ஈஸியா படிக்கிறது, இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தரதுக்கான வெபினார்ஸ் நம்ம அடிக்கடி கண்டக்ட் பண்றோம். அதோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கும். தென் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பட் நாட் லீஸ்ட், டபுள் சர்க்குலேஷன் ஹியூமன் பீங்ஸ். இதுவும் அதேதான், டபுள் சர்க்குலேஷன் பத்தி நம்ம பேசினது தான். ஸோ இருந்தாலும் லாஸ்ட் கொஸ்டின்றதுனால ஒரு வாட்டி நம்ம ரீட் பண்ணி நம்ம ரேப் ஓவர் பண்ணிக்கலாம். So the double circulatory system of the blood flow refer to the separate system of the pulmonary circulation and the systemic circulation. Double circulation ன்றது நம்மளோட ஹார்ட் பீட் வந்து நம்ம ஹார்ட் பீட் நடக்கும்போது ரெண்டு வாட்டி பிளட் உள்ள போயிட்டு பிளட் வெளில வருது. ஸோ அதுதான் டபுள் சர்க்குலேஷன். ஒரு வாட்டி டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து உள்ள போகுது, உள்ள போன டீஆக்சிஜனேட் பிளட் மறுபடியும் வெளில லங்ஸ்குள்ள போகுது, லங்ஸ்குள்ள போன டீஆக்சிஜனேட் பிளட் ஆக்சிஜனேட்டட் ஆகி மறுபடியும் அது ஹார்ட்குள்ள என்டர் ஆகுது. ஹார்ட்குள்ள என்டர் ஆன இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் மறுபடியும் பாடி ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஹார்ட்ல இருந்து வெளில போகுது. ஸோ ஒரு வாட்டி ஹார்ட் பம்ப் ஆகுதுன்னா ரெண்டு சர்க்குலேஷன் அங்கே நடக்குது, பிளட் உள்ள போயிட்டு வெளில வருது. ஸோ லெஃப்ட் ஆர்ட்ரிக்கல்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு பிளட் மூவ் ஆகுது, லெஃப்ட் வென்ட்ரிகல்லேருந்து லங்ஸ்குள்ள போகுது, லங்ஸ்லேருந்து ரைட் ஆர்ட்ரிக்கலுக்கு போகுது, ரைட் ஆர்ட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிகல் போகுது, ரைட் வென்ட்ரிகல்லேருந்து மறுபடியும் வந்து பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகுது. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் தான் இந்த சர்க்குலேஷன், டபுள் சர்க்குலேஷன் இன் ஹியூமன் பீங்குள்ள அக்கர் ஆகிற விஷயங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ ஹவ் கிவன் வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ். நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா we have came to end of this session and I congratulate all the students. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் உட்கார்ந்து அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டுகள், பெரிய அப்ரிசியேஷன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தட் யூ ஹேவ் டெடிகேட்டட் யுவர் டைம் பர்ஃபெக்ட்லி. கரெக்டாக டைம் டெடிகேட் பண்ணியிருக்கீங்க இந்த சாப்டர் ரிவிஷன் பண்ணுறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ. பிகாஸ் யூ வில் பி ஹேவிங் த போர்டு எக்ஸாம்ஸ் திஸ் இயர். ஸோ அதுக்காக எல்லா கான்செப்ட்ஸும் நீங்கள் நல்லா படித்து நல்லா அதை ஸ்ட்ராங் ஆகி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். கரெக்ட்? ஸோ அந்த ப்ராசஸை ஈஸி ஆக்குறதுக்காக தான் டெஸ்டினி ரீஇன்வென்டிங் எஜுகேஷன் சார்பாக as a mentor, as a chief mentor from Destiny, myself Sam, நான் உங்க கூட மிங்கிள் ஆகுறேன், நான் உங்க கூட பேசுறேன், உங்க கூட இந்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ ஐ குட் சி இன் கமெண்ட்ல வந்து ஷெரீஃப் கேமிங் அப்படின்னு ஒரு நேம்ல குட் ஈவினிங் சார் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்க 7:14 அமைச்சிருக்கீங்க. நவ் ஐ எம் சீயிங் திஸ். ஸோ குட் ஈவினிங் ஷெரீஃப் அண்ட் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார் யோர் டெடிகேஷன் ஆஃப் அட்டெண்டிங் திஸ் கிளாஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் சாம் த சீஃப் மென்டர். மீட் யூ சூன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். பை பாய்.